ஆஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிக இருப்பினோம். திரண்ட ஆஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிக இருப்பினோம். குருசை நோக்கி பார்க்க எனக்கு குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமையாவும் அற்பமே உரிய பெருமையாவும் அற்பமே என்னை கீழ் பேசுராஜா உங்கள் செய்துவாயின் மேன்மை உங்கள் செய்துவாயின் மேன்மை என்னை கீழ் பேசுராஜா உங்கள் செய்துவாயின் மேன்மை உங்கள் செய்துவாயின் மேன்மை ஓம் குருவே ஆசிக்கலாம் ஓம் தமகா ஜீவன் நதியாம் ஓம் குருவே ஆசிக்கலாம் ஓம் தமகா ஜீவன் நதியாம் துங்கரத்த ஊற்றில் மூழ்கி துங்கரத்த ஊற்றில் மூழ்கி தூய்மையடைந்து மேன்மையாகிறேன் தூய்மையடைந்து மேன்மையாகிறேன் மேன்மை தீரோ பேசுராஜா உங்கள் சிலுவையின் மேன்மை உங்கள் சிலுவையின் மேன்மை மேன்மை தீரோ பேசுராஜா உங்கள் சிலுவையின் மேன்மை உங்கள் சிலுவையின் மேன்மை செந்திவேலாதை பணிந்து செந்திலோடு உயரோடு அன்பு செந்திவேலாதை பணிந்து செந்திலோடு உயரோடு அன்பு வான்நாளிகை போன்று காட்டீர் வான்நாளிகை போன்று காட்டீர் எந்நாளிலுமே எங்குமே காணீர் எந்நாளிலுமே எங்குமே காணீர் என்னை கீழ் பேசுராஜா உங்கள் சிலுவையின் மேன்மை உங்கள் சிலுவையின் மேன்மை இந்த வேலை அன்பு கீழாய் என்ன காணிக்கை நீருவேன் இந்த வேலை அன்பு கீழாய் என்ன காணிக்கை நீருவேன் என்றாரும் பொருளியாகும் என்றாரும் பொருளியாகும் என்னை போற்றிலும் உமக்களிக்கின்றேன் என்னை போற்றிலும் உமக்களிக்கின்றேன் என்னை கீழ் பேசுராஜா உங்கள் சிலுவையின் மேன்மை உங்கள் சிலுவையின் மேன்மை என்னை கீழ் பேசுராஜா உங்கள் சிலுவையின் மேன்மை உங்கள் சிலுவையின் மேன்மை சுந்தரமிகும் இந்த கோவில் சுந்தரமிகும் இந்த கோவில் எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினார் எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினார் என்னை கீழ் பேசுராஜா உங்கள் சிலுவையின் மேன்மை உங்கள் சிலுவையின் மேன்மை என்னை கீழ் பேசுராஜா உங்கள் சிலுவையின் மேன்மை உங்கள் சிலுவையின் மேன்மை எங்கள் மேன்மையானவர் சிலுவைதான் எங்கள் மேன்மை மேன்மை பாராட்டுகிறவர்.
சிலுவை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று பவுல் சொன்னது போல ஐயா, மேன்மை பாராட்டுகளில் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. சிலுவைக்கு நிராயங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவரே, திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் எல்லாம் ஒருவேளை இருப்பினும் ஆண்டவரே, குருசை நோக்கி பார்க்கும் பொழுது ஐயா, எல்லாம் ஒன்றுமில்லை, குப்பை என்று சொல்லி எண்ணுகிறோம் ஆண்டவரே. இந்த விந்தை அன்புக்கு ஈடாய் நாங்கள் எண்ணத்தை செலுத்த முடியாது ஆண்டவரே. ஒரு காணிக்கையாய் எங்களால் செலுத்த முடியாது ஐயா. எங்களையே காணிக்கையாய் இந்த கால வேளையிலே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு இடைபடுவீராக, பேசுவீராக. சத்தத்தை கேட்பதற்கு எங்களுக்கு உதவி செய்க ஆண்டவரே. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் நாம் உட்காருவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு விசையாய் உங்களை வாழ்த்தி இந்த காலை ஆராதனைக்கு உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த நாட்களிலே உலகம் முழுவதுமாய் 2 நாட்களிலே இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை தியானித்துக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி ஆரம்பித்து இன்றைக்கு 7ஆம் தேதி கிட்டத்தட்ட 19 நாட்கள் சிலுவை பாடு மரணங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்றே விசேஷித்துக் கொள்ள கடவன் என்ற வார்த்தையின்படியாய் விசேஷித்துக் கொள்ளுகிறது நல்லது என்று சொன்னால், இந்த நாளில் ஆகிலும் நாம் உட்கார்ந்து சிலுவையை குறித்து நாம் தியானிப்பதற்கு ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே நாம் 40 நாட்களுக்கு நாம் உட்காராவிட்டாலும் கூட வருகிற நாட்களில் ஒருவேளை ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டு நமக்கு ஒரு நல்ல ஒரு இடத்தை தேவன் அப்படி கொடுக்கும் பொழுது நாமும் கூட ஒவ்வொரு நாளும் இப்படியாய் கூடி தேவனுடைய சிலுவை பாடு மரணங்களை நாம் தியானிப்போம், ஜெபிப்போம். அது தேவனுக்கு அது பிரியமா இருக்கிறது என்று சொன்னால், அவர் நமக்காய்ப்பட்ட பாடுகள், நமக்காய் அவர் சகித்ததான சிலுவை, நம் மீது வந்ததான ஆக்கினை அவர் மேல வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று சொன்னால், அவருடைய சரீரம் முழுவதுமாய் கிழிக்கப்பட்டது. அதெல்லாம் பவுல் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 1ஆவது அதிகாரம் 18ஆவது வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. இது 2 விதமான சிலுவையை பற்றி ஒரு உபதேசம் தான். ஆனால் ஒரு கூட்டத்திற்கு அது பைத்தியமாய் இருக்கிறது, இன்னொரு கூட்டத்திற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. சிலுவையின் வழியாய் தேவனுடைய ஞானம் எப்படி வெளிப்பட்டது என்று சொல்லி இந்த காலை வேளையிலே இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். சிலுவையின் வழியாய் தேவனுடைய திட்டம் எப்படியாய் வெளிப்பட்டது, அவருடைய அனாதி ஞானம் எப்படியாய் வெளிப்பட்டது. ஒரு பக்கம் பார்த்தால் சிலுவை மரணம் பைத்தியம், அது தண்டனை என்று சொல்லி உலகம் சொல்லுகிறது. ஆனால் இன்னொரு பக்கம் அந்த சிலுவை நமக்கு தேவ பலனாய் இருக்கிறது. பக்கத்துல பார்த்து பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. சொல்லும் போது நினைச்சீங்க யாரோ தூங்குனாங்கன்னா, பக்கத்துல பார்த்துட்டே இருங்க. யாராவது தூங்குனாங்கன்னா பிரைஸ் லார்ட் வழியே இல்லை. என் சத்தத்துக்கு நீங்க தூங்கினா, இன்னும் மென்மையான சத்தம் உள்ளவங்கலாம் வந்து அப்படியே காலை நீட்டின்னு அப்படியே படுத்து அப்படியே தாளாட்டு பாடுற மாதிரி தூங்குவீங்கன்னு நினைக்கிறேன். காலையில வந்து எல்லாத்துக்கும் அழகா முடிச்சிருந்து வசனத்துக்கு நம்ம தூங்கிட்டா பிசாசு கரெக்டா என்ன பண்றோம், வசனத்துக்கு நமக்கு அழகான ஒரு தூக்கம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். தேவ வார்த்தை சொல்லுகிறது ஏசாயா 66:2 அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனே நோக்கி. அவர் நடுக்க நமக்குள்ள இருக்கணும். வசனத்தை கேட்கிறோம்னு சொன்னா தேவன் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். தேவ ஆவியானவர் இந்த இடத்துல இருக்கிறார். அதை கேட்பதற்கு தான் நம்ம வரோம். அவளா வரும். இத்தனை ஆயத்தங்கள்லாம் எதுக்குன்னா, அவனுடைய வார்த்தை ஏதாவது நான் கேட்க மாட்டேனா, இன்றைக்கு கேட்டுட்டுனா அந்த வாரம் முழுக்க நான் அதன்படி நடந்து விட மாட்டேனான்னு சொல்லிட்டு தான் வரோம். வந்த பிறகு நாம அந்த வார்த்தையை கேட்காத போனா பெருமையா அவன் பாடினது குதிச்சது எல்லாம் போயிடும். வார்த்தை இல்லாம போனா பெருமையா போயிடும். அதனாலதான் இந்த ஜாக்கிரதையா இருக்கணும். இங்க கவனமா இருந்தாதான், ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு இருந்தாதான் தேவ வார்த்தையை நம்மால் சரியாய் புரிந்து கொள்ள முடியும். இங்க பவுல் சொல்லுகிறார், சிலுவை பற்றிய ஒரு உபதேசம் கெட்டு போகிற மக்களுக்கு அது எப்படி இருக்கிறதா பைத்தியம், ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது எப்படி இருக்குதா தேவ பலன். அதுதான் நம்முடைய தேவ பலன். அப்போ ஒரு கூட்டத்திற்காய்
ஒரு கூட்டத்திற்கு சிலுவையை பார்க்கும் பொழுது அது பைத்தியம் என்று சொல்லுகிறார்கள். இன்னொரு கூட்டம் அந்த சிலுவை தேவனுடைய ஞானம் என்று சொல்லுகிறார்கள். அதுதான் தேவனுடைய பலன் என்று சொல்லுகிறார்கள். தேவன் எல்லா மனித அறிவையும் அவர் ஒன்றுமில்லாமல் பைத்தியமாக்கின இடம்தான் சிலுவை. எனவே அன்றைக்கு இருந்த யூதர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவாகிய ஒரு மேசியா வருவார், தங்களை ராயனை கீழாக இருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பார், அவர் ஒரு ராஜாவா இந்த உலகத்திலே வருவார், அந்த ராஜா வந்து எங்களுக்கு ஒரு புதிய ஒரு அரசாட்சியை கொடுப்பார் என்று சொல்லி அவர்கள் அப்படிதான் கிறிஸ்துவை எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அப்படிதான் அன்றைக்கு இருந்ததான யூதர்கள் அவர்களுடைய ஞானத்தின்படியாய் இயேசு இப்படிதான் வர வேண்டும், ராஜாவாய் வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் நினைத்தபடி அவர் வராததினால் அவர்கள் அவரை பைத்தியம் பிடித்தவர்கள் என்று சொன்னார்கள். நீ பைத்தியம் பிடிச்சவன், நீ பிசாசு பிடித்தவன், நீ மூர்க்கம் பிடித்தவன், இப்படியாய் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சொன்னதற்கு காரணம் அவர்கள் நினைத்தபடியாய் இயேசு கிறிஸ்து வரவில்லை. மனித முயற்சிகள் எல்லாம் செய்து கடைசியில் ஒன்றுமில்லை என்று சொல்லி முடிவடைந்து வருகிற இடம் தான் எது? சிலுவை. ஹல்லேலூயா. எல்லாம் முயற்சி செய்து பார்த்துட்டங்க, வாழ்க்கையில ஒன்றுமே கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லி எல்லா முயற்சிகளும் செய்து தோல்வி அடைந்து வேறு வழியே இல்லை என்று சொல்லி ஒரு மனிதன் வந்து விழுகிற இடம் தான் எது? சிலுவை. இந்த சிலுவையை நோக்கி பார்த்த யாருமே அவங்க வெட்கப்பட்டு போனதே கிடையாது. சிலுவையை பற்றிய உபதேசம் ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனா இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதனாலதான் பவுல் சொல்லும்போது 23 சொல்றார், 1 கொரிந்தியர் 1:23, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். யாரை பிரசங்கிக்கிறோம்? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து. இந்த பிரசங்கத்துடைய மையம் அது சிலுவையா இருக்கிறது, அது கிறிஸ்துவா இருக்கிறார். சிலுவை இல்லாத ஒரு பிரசங்கம் அது வீணான ஒரு பிரசங்கம், கிறிஸ்து இல்லாத ஒரு பிரசங்கம் அது வீணான ஒரு பிரசங்கம் என்று சொன்னால் கிறிஸ்துதான் எல்லாவற்றுக்கும் மையமாய் இருக்கிறார். கிறிஸ்து இல்லாமல் நாம் எந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. வாக்குத்தத்தங்களா அது கிறிஸ்துவின் மூலமாய், ரட்சிப்பா அது கிறிஸ்துவின் மூலமாய், விசுவாசமா அது கிறிஸ்துவின் மூலமாய், ஒவ்வொன்றை நித்திய ஜீவனா அது கிறிஸ்துவின் மூலமாய். கிறிஸ்து இல்லாமல் எந்த காரியத்தையும் இந்த உலகத்தில் நம்மால் சுதந்திரித்துக் கொள்ளவே முடியாது. ஆனால் தான் பவுல் சொல்றார், பிரசங்கத்துடைய மையம் கூட பலர் பலவிதமாய் பிரசங்கிக்கிறார்கள், ஆனால் அவர்கள் பிரசங்கிக்கிறபடியாய் நான் பிரசங்கிக்க போவது கிடையாது. நான் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையே நான் பிரசங்கிப்பேன். ஒருவேளை யூதருக்கு அது இடர்களாய் இருக்கலாம், கிரேக்கருக்கு அது பைத்தியமாய் இருக்கலாம், ஆனால் பைத்தியமாய் தோன்றுகிற இந்த சிலுவையை பற்றிய பிரசங்கத்தினால் தான் ஜனங்களை ரட்சிப்பதற்கு தேவன் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். அதனாலதான் பவுல் சிலுவையே சொல்றார், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை தான் நான் பிரசங்கிப்பேன் என்று சொன்னால் அந்த சிலுவையின் மூலமாய், அந்த கிறிஸ்துவின் மூலமாக தான் எனக்கு ரட்சிப்பு கடந்து வந்திருக்கிறது. அதே பவுல் தான் சொல்றாரு, கலாத்தியர் 2:20 சொல்றாரு, கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்துவுடனே கூட நாம் எங்க அறையப்பட்டோமா? சிலுவை. என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு பாவத்திற்கு உண்மையாகவே மனம் வருந்தி பாவத்திற்காய் மரித்து என்றைக்கு நான் ஞானஸ்நானத்திலே அவரோடு கூட நாம் ஒப்புரவானமோ ஐக்கியமானமோ அன்றைக்கு நாம் சிலுவையிலே அவரோடு கூட அறையப்பட்டோம். அதுதான் இந்த கலாத்தியர்ல சொல்றாரு 3வது அதிகாரம் 27வது வசனத்துல, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்கள். அப்ப என்றைக்கு தரித்துக் கொண்டோமா? முழுகி என்றைக்கு ஞானஸ்நானம் எடுத்தோமோ அன்றைக்கு நாம் ஆடையை போல யாரை தரிச்சுக்கிட்டோமா? கிறிஸ்துவை தரித்துக் கொண்டோம். கிறிஸ்துவை நாம் தரித்துக் கொண்டோம். அதனாலதான் நாம தேவனுடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படியணும் என்று சொன்னால், என்றைக்கு நீங்கள் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து பாவத்திற்கு மனம் வருந்தி
பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு முழுகி ஞானஸ்நானம் எடுப்பதற்கு என்றைக்கு நீங்கள் ஒப்படைக்கிறீர்களோ அன்றைக்குதான் நீங்கள் கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள முடியும். இது ஒரு நாள் அனுபவமா கிடையாது. ஒவ்வொரு நாளும் நாம் கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஏதோ ஒரு நாள் நாம் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் எடுத்தேன், அதோடு கூட என் வாழ்க்கை முடிந்து விட்டது, கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம் இல்ல. ஒவ்வொரு நாளும் நாம் கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அவ்வளவுதான் சொல்றேன். நீங்க ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்கள். அதோடு விட்டாரா? கலாத்தியர் 6:14 சொல்ற எழுதுவங்க வாசிங்க. கலாத்தியர் 6:14. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். நானோ அப்போ பலவிதமாய் வேறு விதமான காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருந்தார்கள். பவுலுடைய நாட்களிலே பலர் அப்படியாய் மேன்மை பாராட்டும் பொழுதுதான் பவுல் சொல்லுகிறார், நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக என்று சொன்னால், அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன். இந்த உலகத்தை உங்களால ஜெயிக்க முடியலையா? சிலுவையில் அறையப்படுவதற்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். யார் ஒருவர் தன்னை ஒவ்வொரு நாளும் சிலுவையில் அறையப்படுவதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு உலகத்தின் மீது தேவன் ஒரு ஜெயத்தை கொடுக்கிறார். எனது உலகம் மிக கவர்ச்சியானது. வெளியில போகும்பொழுது நம்ம பார்க்கறதெல்லாம் அந்த உலகத்தை பார்க்கிறோம். நம்மை கவர்ந்து இழுக்கிறது, எல்லாமே கவர்ந்து இழுக்கிறது. இருதயத்தில் பலவிதமான இச்சையான எண்ணங்கள், பலவிதமான காரியங்கள் வருகிறது. உலகத்தின் ஆசா பாசங்கள் நம்ம இழுக்கிறது. பசுத்தமாக வாழணும் தான் நம்ம நினைக்கிறோம், ஆனால் பசுத்தமாய் வாழ முடியவில்லை. காரணம் என்ன தெரியுமா? உலகத்திற்கு நாம் சிலுவையில் அறையப்பட நம்முடைய மாம்சத்தை ஒவ்வொரு நாளும் நாம் சிலுவையில் யார் ஒருவர் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் உலகத்தை ஜெயிப்பார்கள். அல்லேலூயா. ஒப்பு கொடுக்க இந்த மாம்சம் சாதாரணமான கிடையாது. உலகத்துல ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய எதிரி இருப்பான்னு சொன்னா அது வேறு மனிதர்கள் அல்ல, என்னுடைய சொந்த மாம்சம் தான் எனக்கு யாரா இருக்கும், பெரிய எதிரியா இருக்கும். நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் தடை செய்கிறது. அயல் வீட்டாரு, இவங்க, அந்த விசுவாசி, இந்த விசுவாசி கிடையாது. என் சொந்த மாம்சம் ஒவ்வொரு நாளும் எனக்கு விரோதமாய் செயல்படுகிறது. அதான் பவுல் சொல்றேன், நான் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு செய்ய வேண்டாம் என்பவைகளை நான் என்ன பண்றேன், செய்யணும். அது நான் செய்யல, எனக்குள்ள இருக்கிற மாம்சம் என்ன பண்ணுது, அதை செய்யற. ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்குள்ளும் ஆவி இருக்கிறது, மாம்சம். தெரிந்தெடுப்பை தேவன் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். ஒன்றே ஆவிக்குரிய பிரகாரமாய் தெரிந்தெடுக்கலாம், இன்னொன்று மாம்ச பிரகாரமாய் நாம் தெரிந்தெடுக்கலாம். அந்த தெரிந்தெடுப்பு யார்கிட்ட கொடுத்துட்டாரு, நம்ம கையில கொடுத்துட்டாரு. ஒரு செகண்ட், ஒரு வினாடி நாம் கவனம் குறைவா இருந்தாலும் நம்ம தெரிந்தெடுப்பு என்ன பண்ணிடுவோம், தவறான தெரிந்தெடுப்பை நாம் செய்திருக்கோம். இயேசு கிறிஸ்து கூட இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவர் கூட ஒவ்வொரு நிமிடமும் பிதாவினிடத்தில் கேட்டு காரியங்களை செய்தார். ஒவ்வொரு சோதனை அவருக்கு வந்த பொழுதும் அவர் பிதாவினிடத்தில் சென்று அவர் காரியங்களை கேட்டு அதன்படியாய் செய்தபடியினால்தான் அந்த சோதனைகளில் இருந்து அவர் வெற்றி பெற்றார். ஒரு சமயம் எல்லா பிரதான ஆசாரியர்கள், வேதபாரகர்கள், பரிசேயர்கள் பாவியான ஒரு ஸ்திரியை கொண்டு வந்து யார் முன்னாடி நிறுத்துறாங்க, இவள் பாவியான ஸ்திரீ, இவளை நியாயம் தீர்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் முன்பதாய் நிறுத்துகிறார். இயேசுவை குற்றம் பிடிக்கும்படியாய் அவர்கள் தந்திரமான ஒரு காரியத்தை அவர்கள் செய்கிறார். இயேசுவானவர் விரலிலே அவர் குனிந்து ஏதோ தரையில் அவர் கிறுக்கிக் கொண்டிருந்தார். இப்ப இயேசு அவரை ஒருவேளை நியாயம் தீர்த்தா அவர் கிருபையுள்ள தேவனுங்கிறது என்ன ஆயிடும், பொய்ய. நியாய பிரமாணத்தின்படி அவர் நியாயம் தீர்த்தா அவர் அன்புள்ளவர், கிருபையுள்ளவர்ங்கிறது என்ன ஆயிடும், அந்த இடத்துல பொய்ய.
ஒருவேளை அவன் பசுத்தமுள்ளவள் என்று சொல்லிவிட்டால் நியாயப்பிரமாணத்தை அவர் என்ன பண்றாரு? எதிர்க்கிறார். இதுதான் அவருடைய தந்திரம். அப்பொழுது இயேசு கிறிஸ்து, நான் விசுவாசிக்கிறேன், அவர் குனிந்து யாரையும் பார்க்காமல் பிதாவினிடத்தில், பிதாவே, இவர்கள் இப்படி என்னை கேட்கிறார்களே, இவர்களுக்கு நான் என்ன உத்தரவு சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் கீழே குனிந்து பிதாவை அவர் நோக்கி என்ன பண்ணிருப்பார்? அவரு அப்பொழுது பிதாவினிடத்திலிருந்து ஒரு பதில் கிடைச்சிருக்கும். என்ன பதில் கிடைச்சிருக்கும்? உங்களில் யார் பாவம் இல்லையோ அவர்கள் முதலாவது இவள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி பிதாவானவர் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பதில் என்ன பண்ணிருப்பாங்க? கொடுத்திருப்பார். அந்த பதில் அப்படியே அவர் சொல்றார். அதை சொன்ன மாத்திரத்துல எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? அப்போ இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் அவருக்கு தெரிந்தெடுக்கும்படியான ஒரு வாய்ப்பு இருந்தது. ஒன்று மாம்சத்திலே தனக்கு தெரிந்த ஞானத்திலே அவர் காரியங்களை முடிவு செய்திருக்கலாம், தெரிந்தெடுத்திருக்கலாம். இன்னொன்று பிதாவினிடத்தில் ஒவ்வொரு முறையும் அவர் கேட்டு காரியங்களை முடிவு செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த கால வேளையில நாம் மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து இந்த உலகத்தில் மேன்மை பாராட்டுவதற்கு நமக்கு ஒன்றும் கிடையாது. சில காரியங்கள் தேவன் இயற்கையாவே நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நல்ல குரல் வளம் கொடுத்திருக்கிறாரு, நல்ல பேச்சு திறமை கொடுத்திருக்கிறாரு, பாடுகிற திறமை கொடுத்திருக்கிறாரு, வாசிக்கிற திறமை கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் தேவன் நமக்கு கொடுத்ததான ஈவு, தேவன் கொடுத்ததான கிருபை. சில காரியங்கள்லாம் நேச்சரா இயற்கையாகவே நம்முடைய பெற்றோர் மூலமாக நமக்கு என்ன இருக்குது? வந்திருக்கு. இதுல நாம மேன்மை பாராட்டுவதற்கு ஏதாவது இருக்குதா? தேவனுக்காய் ஓடி ஆடி செய்யறேன், இது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதுல மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்று உண்டு. கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து நாம் மேன்மை பாராட்டலாம் என்று சொன்னால், உலகம் அவரால் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். பிரியமானவர்கள், இந்த கால வேளையில சிலுவை உலகத்திற்கு பைத்தியம், ஆனால் சிலுவை தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய ஞானம், அனந்த ஞானம். எப்படி அது தேவனுடைய ஞானம் பாருங்க. முதலாவது, சிலுவை என்று சொன்னால் அது ஒரு குற்றவாளியை தண்டிக்கிறதற்காய் சிலுவை மரணத்தை ரோமர்கள் அன்றைக்கு பயன்படுத்தினார்கள். மிகப்பெரிய குற்றத்தை செய்த ஒரு மனிதனை அவர்கள் கொடுக்கிற ஒரு தண்டனை சின்னம் தான் என்னது? சிலுவை. மிகப்பெரிய குற்றவாளி இவன், இந்த தண்டனைக்கு ஏற்றவன், அதுக்கு மேல எதுவுமே கிடையாது. இன்றைக்கு தூக்கு தண்டனை என்ன பண்றாங்க? கொடுக்குறாங்க, அதுக்கு மேல ஒண்ணு இல்லை. சில அரபு தேசங்களில அப்படியே கழுத்தை வெட்டிடுறாங்க. இதுதான் அதிகப்படியான தண்டனை. அன்றைக்கு இருந்த ரோமர்களுடைய காலத்திலே அவர்கள் சிலுவை மரணம் அது கொடிய ஒரு தண்டனையாய் அது இருந்தது. உலகத்தின் பார்வையில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தது எப்படி? கொடிய தண்டனை. ஆனால் தேவனுடைய பார்வையில் அது கொடிய தண்டனை அல்ல. அந்த சிலுவையில் இருந்துதான் தேவன் மன்னிப்பை கொடுத்தார். அல்லேலூயா. அதுதான் அங்கு தேவன் ஞானம். உலக ஞானம் என்னது? தண்டனை, தண்டிக்கப்பட்டார். ஆனால் தேவன் அந்த சிலுவையின் மூலமாக தான் இன்றைக்கு இருக்கிற கோடான கோடி மக்களுக்கு தேவன் அந்த மன்னிப்பின் அந்த செய்தியை அவர் கொடுத்தார். கொலோசியர் 2வது அதிகாரம் 13-14 வசனத்தை வாசிப்போம். கொலோசியர் 2:13-14. உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவர்களின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இங்கு நாம் பார்க்கும் பொழுது நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த ஒரு கையெழுத்தை அவர் சிலுவையிலே குலைத்தார். அதை நடுவிலிராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே
வெற்றி சிறந்தார். சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். 13 சொல்றார், உங்கள் பாவங்களிலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனமே இல்லாமையும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து. ஹல்லேலூயா. சிலுவை மரணத்தின் மூலமாய் நம்முடைய எல்லா அக்கிரமங்களையும் அவர் மன்னித்தார். சிலுவை மரணம் தான். சிலுவை இல்லாமல் நமக்கு மன்னிப்பு கிடையாது. சிலுவை ஏதோ மன்னிப்புன்னு சொன்னா நாம ரொம்ப சுலபமா நம்ம பாவம் செய்யறோம். ரொம்ப சுலபம் ஆயிடுச்சு. நம்ம பாவம் செய்யறோம், அப்படி சன்னிதானத்துக்கு போறோம், அவரிடத்துல போய் நாம் மன்னிப்பு கேட்டுக்கொள்றோம். அவரும் மன்னிக்கிறார். ஆனா அந்த மன்னிப்பை பெற்றுக் கொள்வதற்காக அவர் கிரையை செலுத்தினார் இல்லையா? கல்வாரி சிலுவையிலே அவர் நமக்காய் ஆணி அடிக்கப்பட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்கள் அதிகாரங்களை உரிந்து கொண்டார், வெளியரங்கமான கோலமாக்கினார், சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவை அது மன்னிப்பின் இடம். சிலுவை இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு நமக்கு மன்னிப்பு கிடையாது. நான் செய்த பாவத்திற்கு, நான் செய்த அக்கிரமங்களுக்கு, என்னுடைய காரியங்களுக்கு நான் இங்கு நின்று பேச முடியாது. யார் ஒருவரும் தகுதியானவர்கள் அல்ல. உலகத்தில் யாரும் நான் தகுதி உள்ளவர்கள் என்று சொல்லி சொல்லவே முடியாது. அந்த சிலுவை மட்டும் இல்லைன்னு சொன்னார். இன்றைக்கு நாம் எல்லாம் பரிசுத்தமான தேவனை இந்த இடத்துல உட்கார்ந்து நாம் ஆராதிப்பதற்கு தகுதி இல்லாதவர்களாயிருக்கிறோம். சிலுவையில் அவர் மன்னிப்பை கொடுத்தார். உலகத்தின் பார்வையில் சிலுவை தண்டனையின் சின்னமாக இருந்தது. ஆனால் தேவனுடைய பார்வையில் எப்படி இருந்தது? மன்னிப்பின் சின்னம். சிலுவையில தான் நமக்கு மன்னிப்பு கிடைக்கும். அதனாலதான் அந்த சிலுவையை நாம் இப்பொழுது நாம் நினைத்துக் கொள்ளணும். எப்பெல்லாம் பாவம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்குள் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் கல்வாரி சிலுவையில், கல்வாரி சிலுவையில் அவர் சிந்தின ரத்தத்தை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்க. அவர் நமக்காய் ஆணி அடிக்கப்பட்டதை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்க. நீங்கள் மறுபடியுமாய் பாவம் செய்யும் பொழுது நீங்கள் செய்கிறதான காரியம், அன்றைக்கு இருந்த இயேசுவை சிலுவையில் அறையும் பொழுது அன்றைக்கு இருந்த யூதர்கள், மத தலைவர்கள், ஜனங்கள் எல்லாம் சொன்னாங்க, அவரை சிலுவையில் அறையும், அவரை சிலுவையில் அறையும் அறையும் என்று சொல்லி ஓயாமல் கூக்குரலிட்டுக் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கும் கூட எப்பொழுதெல்லாம் நாம் பாவத்தை நாம் துணிகரமாய் செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நாமும் கூட அந்த ஜனங்களோடு கூட நின்று இயேசுவை சிலுவையில் அறையும் அறையும் என்று சொல்லி நாமும் கூட கூப்பிட்டுக் கொண்டே இருக்கிறோம். வேலையை சொல்ல நாங்க இன்றைக்கு அங்க இருந்தோம், நாமும் அங்க இருந்திருக்கிறோம். அதனாலதான் இன்றைக்கு நாம் என்ன செய்யறோம்? பாவத்தை ஒவ்வொரு முறை செய்யும் பொழுது யார சிலுவையில் அறையிறோம்? இயேசுவை சிலுவையில் அறையிறோம். இயேசுவை சிலுவையில் நாம் அறையிறோம். இந்த தரம் மன்னிக்கப்பட்டோம், மரமேவ ருசி பார்த்தோம், மறுபடியுமாய் பாவம் சென்ற பசுத்தம் செய்த ரத்தத்தை காலின் கீழ் நாம் மிதிப்போம் என்று சொன்னால் மறுபடியுமாய் நாம் அவரை சிலுவையில் அறைகிறோம். அதனாலதான் 2 முறை கண்மலையை பார்த்து பேசுன்னு சொன்னாரு. முதல் முறை அடிச்சப்ப விட்டுட்டாரு. ஆனா 2வது முறை அடிக்கும் பொழுது, 2வது முறை மறுபடியுமாய் நாம் பாவம் செய்யும் பொழுது தண்டனைக்கு நாம் தப்பித்துக் கொள்ள முடியாது. ஜாக்கிரதையாயிருந்தார். தண்டனையின் சின்னம் என்று உலகம் சொல்லுகிறது. ஆனால் தேவன் அதை மன்னிப்பின் சின்னமாய் அதை பார்க்கிறார். அந்த மன்னிப்பு விலையேறப்பட்டது பிரியமானவர்களே. இலவசமான மன்னிப்பு. அதனால்தான் இதை குறித்த அந்த விலைக்கிறையே நம்ம அறியாது இருக்கிறோம். மற்றவர்களை மன்னிப்பதற்கு நாம் எந்த அளவுக்கு நாம் தேவனிடத்தில் நாம் மன்னிப்பை கேட்பதற்கு நாம் ஆவலுள்ளவர்களாய் இருக்கிறோம். தேவன் நம்மை மன்னிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். நான் போகும் பொழுதெல்லாம் என்னை மன்னித்து அரவணைத்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் மற்றவர்கள் தவறு செய்யும் பொழுது மன்னிப்பதற்கு எவ்வளவு நாம் கரிசனை உள்ளவர்களாயிருக்கிறோம். அதுதான் தேவன் சொல்றார், மற்றவருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் தப்பிதங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்படும். அங்க அளவை வச்சுட்டாரு. நீங்க இதுல வன்கண்ணனா, நீங்க இதுல ரொம்ப கஞ்சனா இருந்தா அவர் உங்களுக்கு அப்படிதான் தென்படுவார். ஏன்னா நீங்க மன்னிக்காததுனால உங்களுக்கு அந்த மன்னிப்பு என்ன ஆகாது, கிடைக்காது. அதனாலதான் நாம மற்றவர்கள் நமக்கு விரோதமாய் தவறு செய்யும் பொழுது அந்த பகை விரோதங்களை நாம் வைத்துக் கொண்டிருப்போம் என்று சொன்னால், நாம் தவறு செய்து அவருடைய சன்னிதானத்திற்கு போகும் பொழுது அவரும் கூட நம்முடைய தவறு என்ன பண்ணுவாராம்? அநேக நரகத்திற்கு போறதற்கு ஒரு காரணம் விபச்சார பாவத்தினால அல்ல, திருடினால அல்ல,
கொள்ளையினால் அல்ல. நீங்க நினைக்கிறது போல இதுதான் உலகத்துல கேட்டீங்கன்னா எந்த பெரிய பாவம் என்ன சொல்லுவாங்க? திருடு, கொலை, கொள்ளை, இதுதான் உலகத்தின் பார்வையில் பெரிய பாவம். ஆனால் வேதத்தின் பார்வையில் நீங்கள் பார்க்கும் பொழுது உங்கள் இருதயத்தில் தீமையான எண்ணம் கொண்டிருந்தாலே அது பெரிய பாவம் என்று சொல்லி கண்ணுனால நீ இச்சையா பார்த்தாவே என்ன ஆயிடுச்சா முடிஞ்சிடும். புதிய ஏற்பாட்டு பிரமாணம் ரொம்ப அதனுடைய லெவல் ரொம்ப அதிகம். ஏதோ குறைஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்காதீங்க. கிருபையில வாழ்ந்துட்டு இருக்கிறோம், எதை செய்தாலும் போய் நம்ம நின்றுடலாம். இன்றைக்கு அவர்களை காட்டிலும் நமக்கு ஸ்லாக்கியம் அதிகமானதால் இந்த தரத்தை ஆண்டவர் உயர்த்தி வச்சுட்டார். பார்த்தாலே பாவம். இருதயத்துல ஒருத்தர் விரோதம் பண்ணாவே உன் சகோதரனை கொலை பாதகன்னு சொல்லி சொல்ற தீய நோக்கமே பாவம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ தேவன் சிலுவை, அந்த காட்சியில் சிலுவை அவர் மன்னிப்பின் சின்னமாய் பார்க்கிறார். உலகமோ அதை தண்டனையின் சின்னமாய் பார்க்க. எபேசியர் 2வது அதிகாரம் 13 வாசிங்க. எபேசியர் 2:13-16. சீக்கிரம். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லேலூயா. பகை, பெரிய பகை இருந்தது, பெரிய பகை. சத்துரு நம் மேல முழுவதுமாய் ஜெயம் கொள்ளும்படியாய் அவனுக்கு ஒரு பெரிய ஒரு காரியம் இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்து சாத்தானுடைய தலையை நசுக்கினதினால் பகையாக நின்ற சுவரை தகர்த்து இருதிறத்தாரையும் அவர் ஒரே சரீரமாய் தேவனுக்கு அவர் ஒப்புரவாக்கினார். மன்னிப்பு ஒப்புரவாக்குதலில் தேவன் ஒப்புரவாக்கினார். இன்றைக்கு தேவனை நாம போனா போய் நாம் என்ன பண்றோம்? தொழுது கொள்றோம். எல்லாம் செய்ய முடியாது. பிறகு மக்கள் எல்லாம் யாரும் போயிட முடியாது. நம்ம எல்லாம் ஒரு காணியாட்சிக்கு புறமாய் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். தேவன் தம்முடைய மன்னிப்பின் மூலமாய் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்து, முதலாவது சிலுவை உலகத்தின் பார்வையில் தண்டனையின் சின்னம், ஆனால் தேவனின் பார்வையில் அது மன்னிப்பின் சின்னம். இரண்டாவது காரியத்தை நாம் பார்ப்போம். பிலிப்பியர் 2:9-11 நாம் வாசிப்போம். பிலிப்பியர் 2:9-11. சீக்கிரம். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கள் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தறினார். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். இங்கு நாம் பார்க்கும் பொழுது சிலுவை பாடுகளின் ஒரு சின்னமாய் இருக்கிறது. முதலாவது சிலுவை ஒரு தண்டனையின் சின்னமாய் இருந்தது. இரண்டாவது சிலுவை அது பாடுகளின் சின்னமாய் இருக்கிறது. உலகம் அப்படிதான் அவரை பாடுபடுத்தியது. சிலுவையில் அறைந்தார்கள். ஒரு பக்கம் சரீரத்திலே அவர் பாடுகளை அவர் சகித்தார், இன்னொரு பக்கம் மனதளவிலே பலவிதமான துன்பத்திற்குள்ளாய் அவரை துன்பப்படுத்தினார்கள். அது பாடுகளின் சின்னமாய் உலகத்தின் பார்வையில் இவன் பாடுபட்டு மரிக்க வேண்டும் என்று சொல்லி சிலுவையிலே அறைந்தார்கள். ஆனால் தேவனின் பார்வையில் அது மகிமையின் சின்னம். அல்லேலூயா என்று சொன்னாலும் சொல்றாரு, பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக சிலுவையின் மூலமாய் சிலுவையில் பட்ட பாடுகளினால் மரண பரியந்தம் அவர் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்ததினால் அது பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். சிலுவை உலகத்தின் பார்வையில் பாடுபடுத்த என்ன செய்துட்டார்? அப்படி
யார் வாழ்வியாளருக்கு எடுத்துட்டாரா? நல்லதுதானே செய்தாரு. 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேர் போசித்தாரா இல்லையா? போசித்தார். 7 அப்பம் சில மீனை கொண்டு 4000 பேர் போசித்தாரா இல்லையா? குஷ்டரோகிகளை சுகப்படுத்தினாரா இல்லையா? சுகப்படுத்தினார். பிணியாளிகளை சுகப்படுத்தினார். பார்வையற்றவர்களை சுகப்படுத்தினார். வஸ்திரத்தை தொட்டவங்க எல்லாம் சுகமானாங்க. அவர்கிட்ட வந்து யாரும் சுகமாக்க முடியலன்னு சொல்லி போனவங்களே கிடையாது. எல்லாரும் ஆயிரக்கணக்கான மக்கள் சுகமானார்கள். பாவிகளுக்கு ஆயக்காரர்களுக்கு சிநேகிதராய் இருந்தார். ஆனால் அவரை பாடுபடுத்தினார். காரணம் என்ன? அன்றைக்கு இருந்ததான பரிசேயர்கள், பிரதான ஆசாரியர்கள், வேத பாரகர்கள் அவரை பொறாமையின் நிமித்தமாய் அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். என்று சொன்னால் அவர் போகும்பொழுது ஒரு திரள்கூட்டமான ஜனங்கள் அவர் பின்னாடி போய்கிட்டே இருந்தாங்க. அப்படி போகும்பொழுது அவர்களுக்குள்ள ஒரு பயம். எங்க மக்கள் நம்மை விட்டுட்டு எங்க போயிடுறாங்க? இவர் பின்னாடி போறாங்களே, ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிச்சிருவாரோ? பொறாமையினால் அன்றைக்கு இருந்ததானவர்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். எரிச்சலினால் கோபம் அவர்களுக்குள்ளாக, இவன் பிதாவுக்கு தன்னை ஒப்புரவாக்குகிறானே, ஒன்றாய் சொல்லுகிறானே என்று சொல்லி அவரை சிலுவையில் அறைந்தார்கள். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொன்னதை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. அவர்கள் அவிசுவாசத்தின் நிமித்தமாய் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். சிலுவை பாடுகளின் சின்னம் என்று உலகம் சொல்லுகிறது. இவனை பல பாடுகளுக்கு உட்படுத்தி இவரை மறிக்க வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு இருந்தவர்கள் அவரை அப்படியாய் செய்தார்கள். ஆனால் தேவன் அதை எப்படி பார்த்தாரு? மகிமையின் சின்னமாய் பார்த்தார். அதனாலதான் பவுல் சொல்றாரு, நீங்க அவரோடு கூட பாடுபடாவிட்டால் மகிமை அடைய மாட்டீங்க. அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் நாம் செய்வோம். அதனாலதான் பாடுகள் இல்லாத ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை என்னுடைய வேதாகமத்துல தேவன் எங்குமே வாக்களிக்கவே இல்லை. பிதாவாகிய தேவனுக்கு பசுத்தமான ஒரு குமாரன் உண்டு. ஆனா பாடுபடாத ஒரு குமாரனை வேதத்திலே பார்க்க முடியும். நான் சொல்றது புரியுதா? பிதாவாகிய தேவனுக்கு பாவம் இல்லாத ஒரு குமாரன் உண்டு. ஆனா பாடுகள் இல்லாத குமாரன் கிடையாது. பாடுபட்டதுனாலதான் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். பாடுகள் மூலமாய் அவர் மகிமை அடைந்தார். அதான் பவுல் சொல்றார், அவரோடு பாடு. இதை கொஞ்ச காலம் பாடுகள் என்று சொல்றார். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அதிக நித்திய கன மகிமையை நமக்கு கொண்டு வர போகிறது. அதனால சோர்ந்து போயிடாது. சோர்ந்து போயிடக்கூடாது. இந்த பாடுகள் எனக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. ஒரு முள்ளு குத்திக்கிட்டே இருக்குது. ஏன் இந்த முள்ளு என்ன குத்தி கொண்டே இருக்கிறது? பவுல் கூட அப்படிதான் கேட்டார். 3 முறை கேட்கிறார். அவர் இடத்துல செபிக்கிறார். முதல் முறை போய் செபிக்கிறாரு, நோ ஆன்சர், வந்துட்டார். 2வது முறை போய் செபிக்கிறாரு, எந்த பதிலும் இல்லை. 3வது முறை போய் செபிக்கிறாரு, பதிலே கிடையாது. ஆனால் ஒரு பதில் இருந்தது, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய். அப்ப என்ன சொல்றாரு? பாடுகள் இல்லாம உனக்கு என்ன கிடையாது? கிருபை கிடையாது. எங்க பாடுகள் அதிகமா இருக்கிறதோ அந்த கிருபை என்ன ஆகும்? பெருகும். எல்லாம் சொஸ்தமானார்களே, அவருடைய கர்ச்சிப்பை தூக்கி போடும் பொழுது அதை தொட்டவர்கள் சுகமானார்களே. அவருடைய ஊழியத்துல சுகமாகாதவர்கள் இல்லை. அவ்வளவு சுகம் அளிக்கிற ஒரு வல்லமை உள்ளவர். ஆனால் அவருடைய சரீரத்துல ஒரு முள். சில வேத பண்டிதர்கள் கண்ணில் இருந்து ஒரு குறைன்னு சொல்றாங்க. ஏதோ ஒரு முள். தேவன் ஏன் அந்த முல்லை பவுலுடைய வாழ்க்கையில் அனுமதிக்க வேண்டும்? பிரியமானவர்களே, ஒருவேளை பவுலுடைய வாழ்க்கையில் அந்த முள் இல்லாத இருக்கும் என்று சொன்னால் பவுல் தேவனை விட்டு விலகிச் செல்வதற்கு ஒரு வாய்ப்பாய் இருக்கிறார். என்று சொன்னால் நம்முடைய நினைவுகள் வேறு, தேவனுடைய நினைவுகள். நம்முடைய நினைவுகளுக்கும் தேவனுடைய நினைவுகளுக்கும் வானத்திற்கு பூமி எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவ்வளவு உயரம். நம்முடைய சின்ன மூளையை வச்சுக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஏன் தேவன் பதில் கொடுக்கல? அதுக்கு 1000 காரணம். ஏன் பதில் கொடுத்தார்? நம்ம சுத்தமானுங்கிறதால பதில் கொடுத்தாரா? கிடையாது. அதுக்கும் நம்ம காரணம் சொல்ல முடியாது. அவரே பதில் கொடுத்தார். இதற்கு ஏன் கொடுக்கல? அவரே கொடுத்தார். ஏன் சொன்னார்? அந்த பலவீனம் இருக்கும் பொழுதுதான் நீ என்னை அதிகமாய் சார்ந்து கொள்வாய். நீ அதிகமாய் சார்ந்து கொள்வாய். ஒருவேளை அந்த பலவீனம் இல்லை என்று சொன்னால் நீ உன்னை மேன்மை பாராட்டுவாய்.
நீ மேன்மை பாராட்டி விழுந்து போவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. பிரியமானவர்களுடைய வாழ்க்கையில கூட முள் போன்ற ஒரு காரியம் குத்தி கொண்டே இருக்கிறதா? தேவன் அதை வைத்திருக்கிறது நல்லது. அந்த முள்ளு மட்டும் இல்லைன்னு சொன்னா நம்ம தேவனை விட்டுட்டு எங்கேயோ என்ன பண்ணிட்டு இருப்போம். அந்த முள் இருக்கிறதுனாலதான் நம்மளை இன்னும் தாழ்த்தி நான் இன்னும் பாவியா தான் இருக்கிறேன், என்னால ஒண்ணும் முடியலன்னு சொல்லி தேவனை அதிகமா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், சார்ந்து இருக்கோம். அது இல்லைன்னு சொன்னா என்றைக்கோ நாம் தேவனை விட்டு கடந்து போவோம். பாடுகள், உலகம் சிலுவையை பாடுகளின் சின்னமாய் பார்த்தது, தேவன் சிலுவையை மகிமையின் சின்னமாய் பார்த்தார். மூன்றாவது ஒரு காரியம், உலகம் சிலுவையை எப்படி பார்த்தது? லூக்கா 23:42 வாசிங்க. லூக்கா 23:42. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார். அங்கு நாம் பார்க்கும் பொழுது சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த ஒரு கள்ளன் சொல்லுகிறதான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். தேவனே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியானை நினைத்தருளும் என்றான். சிலுவையில் அவர் எப்படி தொங்கிக் கொண்டிருக்கிறாரு? அரை நிர்வாண கோலத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். சிலுவையை அவமானத்தின் சின்னம் என்று சொல்லி உலகம் சொன்னது, ஆனால் தேவன் அது நம்பிக்கையின் சின்னமாக பார்த்தார். அல்லேலூயா. இங்கு ஒரு கள்ளன் சொல்லுகிறான், தேவனே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது என்னை நினைத்தருளும். ஒரு நம்பிக்கை. அவன் மரிக்க போகிறான். தன் வாழ்நாளெல்லாம் அவன் பலவிதமான பாவமான வாழ்க்கையில் வாழ்ந்து எந்த நம்பிக்கையும் இல்லாமல் அவன் மனம் திரும்பி அவன் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து இனி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து ஆலயத்திற்கு போய் ஆத்துமாதாயம் செய்கிற எந்த வாய்ப்பும் அவனுக்கு கொடுக்கப்படாமல் ஒரே ஒரு கடைசி தருணம். இந்த தருணத்தை விட்டு அவனுக்கு வாய்ப்பே கிடையாது. 2 கள்ளர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தருணம் கொடுக்கப்பட்டது. ஒரு கள்ளன் அந்த நம்பிக்கையின் செய்தியை இழந்து போனான், அந்த நம்பிக்கை அற்றவனாய் மரித்து போனான். ஆனால் ஒரு கள்ளன் நம்பிக்கையோடு கூட, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது என்னை நினைத்தார். அரை நிர்வாண கோலத்திலே நல்லவே கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு 33.5 வயதுள்ள ஒரு வாலிபர் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக நிர்வாண கோலத்திலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். எத்தனை அவமானம் யோசித்து பாருங்க. சின்ன குழந்தை கூட ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் அதற்கு உடை மாற்றும் பொழுது கூட அது என்ன பண்ணுது, மறைந்து போய் தான் மாற்றுது. சின்ன குழந்தை கூட அது தெரியுது, இங்க மாற்றக்கூடாது, கட்டி கட்டினா அதுல அந்த குழந்தைக்கு அந்த அவமானம் இருக்கு. ஒரு 33.5 வயதுள்ள ஒரு வாலிபர் சிலுவையிலே வானத்திற்கும் பூமிக்கும் நடுவாய் நிர்வாண கோலத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். சிலுவை அவருக்கு ஒரு அவமானத்தின் சின்னமாய் உலகம் சொன்னது, இது இவருக்கு வேண்டும் என்று சொன்னது. ஆனால் தேவன் அந்த அவமானத்தின் சின்னத்தை நம்பிக்கையின் சின்னமாய் மாற்றினார். அதனால்தான் நம்பிக்கையுடைய சிறைகளே நம்பிக்கையுடைய சிறைகளே ஆரம்பிக்கிறது. அதை ஏசாயா தீர்க்கன் சொல்லும் பொழுது அவர் எப்படி அவமானப்பட்டார் என்று சொல்லி ஏசாயா 53வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே அடிக்கடி இந்த அதிகாரத்தை நான் வாசிக்கிறது உண்டு. என்றைக்கெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே தேவனை குறித்து அவருடைய சிலுவை பாடும் மரணங்கள் எனக்கு ஞாபகம் வருகிறது, அப்பொழுதெல்லாம் இந்த 53வது சங்கீதத்தை வாசிக்கிறேன். அதில் இதை காட்டிலும் ஒரு சிலுவை பாடும் மரணத்தை அதிகமாய் வர்ணித்த ஒரு எந்த அதிகாரமும் இல்லை. அந்த ஏசாயா சொல்றார், எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளன் கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாய் எழும்புகிறாய். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. நாம் அவரை பார்க்கும் பொழுது விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் 1000களில் சிறந்தவர் என்று வேதம் சொல்லுகிறது, 10000களில் சிறந்தவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் பூரண அழகுள்ளவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவர். நேசர் அழகானவர். அவருடைய ஒவ்வொரு சரீரங்களை அமைப்புகளை நம்மால் வர்ணிக்கவே முடியாது. புறாவை போன்ற கண்களை உடையவர், வெண்கலம் போன்ற பாதங்களை உடையவர். அப்படிப்பட்ட ஒரு பூரண அழகுள்ள இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அந்த கேடடைந்தவராய் நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் இல்லாமல் அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் பட்ட அவமானங்களை சொல்லுகிறார். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருக்கிறார்.
இன்றைக்கு நீங்கள் அசட்டை பண்ணப்படுறீங்களா? கவலைப்படாது, இயேசு கிறிஸ்துவே அசட்டை பண்ணப்பட்டார். வேலை என்னை அசட்டையா நினைக்கிறாங்களேன்னு சொல்லி அதுக்காக நம்ம கவலைப்பட வேண்டாம். என்றால் இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்தில் தேவகுமாரனா இருந்தும் அவர் அசட்டை பண்ணப்பட்டார், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டார், துக்கம் நிறைந்தவராயிருந்தார், பாடு அனுபவித்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். நிறைய நேரம் எண்ணாமல் போயிடணும் இல்லையா? அதுதான் வேதம் சொல்லுது, அவனவன் தன் தன் வழியிலே. நாம் எல்லாரும் வழி தப்பி ஆடுகளை போல் நாம் திரிந்து கொண்டிருந்தோம். ஒரு நாள்ல வழி தப்பி திரிந்து கொண்டிருந்தோம். ஞாயிற்றுக்கிழமை யோசித்து பாருங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக சினிமா தியேட்டர்ல நம்ம கால்கள் இருந்திருக்கும், அல்லது வேறு இடத்துல நம்முடைய கால்கள் இருந்திருக்கும், அல்லது வேறு இடத்துல அசுத்தமான காரியங்கள்ல கால்கள் இருந்திருக்கும், டிவி ஓடிட்டு இருந்திருக்கும், பலவிதமான தீமையான காரியங்களை செய்து கொண்டிருந்திருக்கும். ஆனால் தேவன் எல்லாருடைய அக்கிரமத்தை அவர் மேல் வர பண்ணினார். 4வது வசனம், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய பாடுகள் நிமித்தமாக தான் அவர் சிறுமைப்பட்டார். இன்றைக்கும் நாம் செய்கிற பாடுகள் நிமித்தமாக தான் அவர் சிறுமைப்பட்டார். ஏதோ ஆதாம் ஏவாளுடைய பாவத்தின் நிமித்தமாய் அவர் சிறுமைப்பட்டார் என்று சொல்லிவிடுகிறோம். ஆனால் என்னுடைய உங்களுடைய இந்த அண்ட சராசரத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய பாவங்களுக்காய் அவர் சிலுவையிலே அவர் தொங்கினார், அவர் அடிபட்டார், அவர் வாதிக்கப்பட்டார். 5வது வசனம், நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல் வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தை அவர் மேல் விழ பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்தருக்கு முன்பாக சத்தமிடாத இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அவர் தம்முடைய வாயை திறவாது. அவரை பத்தி சொன்ன போது அவர் ரொம்ப அமைதியாகவே இருந்தார். காரி துப்புனாங்க, அமைதியா இருந்தார். குட்டினாங்க, அமைதியா இருந்தார். ஆனால் தேவனை பத்தி சொல்லும் பொழுது உடனே வாயை திறக்கிற ஒரு ரகசியம் இருக்குது. நம்மளை யாராவது சொன்னா நம்ம அமைதியா இருந்தார். ஆனால் தேவனை குறித்து சொன்னா முதலாவது நாம் என்ன பண்ணணும்? அதுக்காக வாயை திறக்கணும். தேவனுடைய நாமம் கனவீனப்படுது, தேவன் அங்கு தூசிக்கப்படுகிறார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து எப்படி சாட்டை எடுத்தாரோ அதுபோல ஒரு பரிசுத்தமான கோபம் நமக்கு அவசியமா இருக்கிறது. தேவனுடைய ஆலயத்தை பசுத்த குலைச்சலாக்குறாங்க, அங்க ஒரு கோபம் அவசியம். அங்க அமைதியா இருக்கக்கூடாது. ஆனா நம்ம மேல காரி துப்புறாங்க, நம்மளை இழிவா என்றாங்க, அசட்டை பண்றாங்கன்னா அங்க அமைதியா இருக்கும். ஆனா நம்ம எல்லாத்தையும் தலைகராசி. நம்மளை பத்தி சொன்னா கோபம் போட்டுக்கிட்டு வருது. ஆனால் தேவனை பத்தி சொன்னா செவிட்டா என்ன பண்ணிடுவோம்? அப்படியே போயிடும். இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லும் பொழுது அவர் வாய் திறவாதிருந்தார். தேவனை குறித்து சொல்லும் பொழுது உடனடியாய் நீ தேவனுடைய குமாரனா என்று சொல்லும் போது ஆம் என்று சொல்லி உடனடியாய் அவர் பதில் அளித்தார். அந்த இடத்துல நோ காம்ப்ரமைஸ். ஒருவேளை உங்களை யாராவது ஏதாவது சொன்னா அமைதியாய், ஆனால் தேவனை ஏதாவது சொன்னா உடனடியா என்ன பண்ணுங்க? வாய் திறந்து நீங்க பேசுங்க. தேவன் அதற்காக தான் வைத்திருக்கிறார். ஏதோ மண்ணானம் அந்த இடத்துல இருக்கக்கூடாது. சிலுவை இந்த உலகம் அது அவமானத்தின் சின்னம் என்று பார்த்தது. ஆனால் தேவன் அந்த சிலுவை தான் நம்பிக்கையின் சின்னமாய் அவர் அதை பார்த்தார். அல்லேலூயா. அடுத்தது சிலுவை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் கொலோசியர் 2:15 வாசிங்க சீக்கிரம். கொலோசியர் 2:15. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இங்கு நாம் பார்க்கும் பொழுது உலகம் சிலுவையை தோல்வியின் சின்னமாய் பார்த்தது. ஆனால் பிதாவாகிய தேவன் சிலுவையை வெற்றியின் சின்னமாய் பார்த்தார். அல்லேலூயா. அதான் சொல்ற, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஏன் அன்றைக்கு இருந்த பிரதான ஆசாரியர்கள், பரிசேயர்கள், வேத பாரகர்கள் அவர் சிலுவையில் அறைந்தாங்க? வெளியரங்கமான கோலமாக
அவங்க உள்ளத்துக்குள்ள மறைந்திருக்கிறதெல்லாம் இவர் என்ன பண்ணாரு, வெளியில கொண்டு வந்தார். அது தாங்கவே முடியல அவங்களால. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே அப்படின்னு சொல்றார். நீங்க வெளியில ரொம்ப அழகா இருக்கிறீங்க, ஆனா உள்ள எப்படி நிறைஞ்சிருக்கிறது, அசுத்தங்களா இருக்கு. இன்றைக்கு கூட நாம நிறைய வெளிப்புற அலங்காரத்துக்கு நிறைய நாம நேரம் எடுத்துக் கொள்றோம். மலைக்கு வரும் பொழுது நாம் அலங்காரமா வரணும். வெளிப்புற அலங்காரத்திற்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதை காட்டிலும் உள்ளான அலங்காரத்திற்கு நாம் என்ன பண்ணணும். அவர் வெளியரங்கமான கோலம் ஆக்கினார், சிலுவையில தான் ஆக்கினார். சிலுவையில் அப்படியே மனிதனுடைய உள்ளத்தை அப்படியே சிலுவை பிரதிபலித்தது. நான் யார் என்று சிலுவை எனக்கு காட்டினது. நான் ஒரு கள்ளன் என்று சொல்லி சிலுவை எனக்கு காட்டினது. சிலுவைதான் எனக்கு காட்டினது. நான் ஒரு பொய் சொல்லுகிறவன், நான் இந்த உலகத்திலே ஒரு அசுத்தமான மனிதன் என்று சிலுவை எனக்கு காட்டினார். அவர் சிலுவையிலே வெளியரங்கமான கோலமாக்கினார். தேவன் இந்த உலகத்துல வரும் பொழுது நம்ம வெளியரங்கமான காரியங்களை வைத்து நம்மை நியாயம் தீர்க்க போறது கிடையாது. ரெண்டு காரியங்களை வைத்து தேவன் நம்மை நியாயம் தீர்க்க போறார். ரெண்டு காரியம். பிரசங்கி எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் கடைசியாய் அந்த பிரசங்கி ஞானி விவிதமான வாக்கியத்தோடு முடிக்கிறார். நீங்கள் 13, 12, 13, 14 வாசிங்க. பிரசங்கி 12, 13, 14. காரியத்தின் கணக்குகளை கேட்குமாக தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர்களும் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். தேவன் நியாயம் தீர்க்கிறதான ரெண்டு காரியம் கவனித்துக் கொள்ளும். தேவன் நம்முடைய வெளிப்புறமான காரியங்களை வைத்து நம்மை நியாயம் தீர்க்க போவது கிடையாது. தேவன் நம்மை நியாயம் தீர்க்க போகிற காரியம் இருதயத்தில் அந்தரங்கத்தில் யாரும் பார்க்காத பொழுது ஒரு அறையில் உள்ளறையில் உட்கார்ந்து எதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், எதை யோசித்துக் கொண்டிருக்கிறோம், எதை செய்கிறோமோ அந்த காரியத்தை வைத்து தேவன் நியாயம் தீர்ப்பார். அதான் சொல்றார். ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியம். வெளிப்புற செயல்களை வைத்து ஆண்டவர் நம்மளை நியாயம் தீர்க்க போறது கிடையாது. அந்தரங்கமாய் யாரும் பார்க்காத இடத்தில் எதை பார்த்து கொண்டிருக்கிறோம், எதை பேசிக் கொண்டிருக்கிறோம், அந்தரங்கமாய் நாம் எதை செய்து கொண்டிருக்கிறோமோ அதுதான் நாம் உண்மையான மனிதர். இருக்கிறது எல்லாமே நாம் என்ன பாக்குறீங்கன்னா ஒரு 10% தான் உங்களுக்கு என்ன சொல்ல முடியும். வாரத்துல ஒரு நாள் வரீங்க, பாக்குறீங்க, போறீங்க. சில இடையில 2 முறை பார்க்கலாம், 3 முறை பார்க்கலாம். இதை வைத்து என்னை 100% உங்களால் சொல்ல முடியாது. 10% தெரியும். ஒரு வீட்டில் கணவன் மனைவி இருப்பார்கள் என்று சொன்னால் அந்த மனைவிக்கோ கணவனுக்கோ அவர்களை குறித்து 100% தெரியுமா? தெரியாது. அங்கேயும் ஒரு 10% தான் அவங்களுக்கு தெரியும். மீதி இருக்கிறதெல்லாம் எங்க இருக்குது? வீட்டுக்குள்ளேயே நம்ம வாழ்ந்துட்டு இருந்தாலும் ஒரு கணவன் மனைவியை குறித்து முழுவதுமாய் அறிந்து கொள்ள முடியுமானா? முடியாது. அந்தரங்கம் ஒண்ணு இருக்கு எல்லாரும். அப்ப அந்த அந்தரங்க வாழ்க்கையிலே நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோமா? கேள்வி இதுதான். அந்தரங்கமா நான் தேவனை மகிமைப்படுத்துறேனா இல்லையா? வெளியரங்கமாய் நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன், அந்தரங்கத்துல நான் என்ன செய்வேன்? அதாவது இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியம், வெளியில சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான். அவர் என்ன பண்ணுறார்? அதனால பாத்திரத்தின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குறீங்க, ஆனா உட்புறம் எப்படி இருக்குதா? அநீதி, அழுக்கு இதெல்லாம் நிறைந்திருக்குதுன்னு அன்னைக்கு இருந்த பரிசேயர் சதுசேயர் பிரதான ஆசார் அப்படியே தோல் உரிச்சிட்டார். அதனாலதான் அவர் என்ன பண்ணாங்க? சிலுவையில் அறைந்தார். நம்மளை பத்தி அப்படியே சொல்றாரு. கொஞ்சம் கூட ஒரு பயமே இல்லையே. கொஞ்சமாவது தனியா வந்து சொல்லியிருப்பார். அப்படி சொல்லி விட்டு இருப்பாங்க. அவர் வெளிப்புறத்துல அப்படியே எல்லாத்தையும் போட்டு உடைச்சார். நம்மை அப்படியே அந்த அந்தரங்க வாழ்க்கையை பார்த்து நம்மை நியாயம் தீர்ப்பார். இரண்டாவது காரியம், ஒவ்வொரு கிரியையும் அவர் நியாயம் தீர்ப்பார். அந்தரங்கமான தனிப்பட்ட பசுத்தமான வாழ்க்கையை வைத்து நியாயம் தீர்ப்பார். இரண்டாவது, நாம் பல காரியங்களை செய்யறோம், ஆலயத்துக்கு வரோம். இது என்னது? செயல்.
ஆலயத்துக்கு வரோம், செயல்கள். காணிக்கை கொடுக்கிறோம், செயல்கள். பாடுறோம், செயல்கள். துதிக்கிறோம், செயல்கள். ஆண்டவரை பத்தி சொல்றோம், செயல்கள். தேவனுக்காய் உழைக்கிறோம், செயல்கள். எல்லாமே செயல்கள். ஆனால் தேவன் செயல்களை வைத்து நியாயத்திற்கு போறாரா? இல்லை. அந்த செயல்களுக்கு பின்னால் மறைந்திருக்கிற நோக்கத்தை வைத்து தேவன் நியாயம். ஆலயத்துக்கு வர்றது நல்லது, ஆனா பக்கத்து வீட்டுக்காரன் மெச்சுக்குவாங்க. ஆலயத்துக்கு வந்தா அந்த நோக்கம் என்ன ஆயிடுது? அந்த நோக்கம் தவறா இருக்கும் பொழுது அது தேவனுக்கு முன்பாய் அழுக்கான கந்தை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. காணிக்க கொடுக்கிறது நல்லது, ஆனால் நான் கொடுக்கிறதை பார்த்து இன்னொருவர் என்னை மெச்சிக்கொள்வார் என்று சொல்லி கொடுத்தால் அந்த நோக்கம் தவறு. தேவனை குறித்து மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துவது நல்லது, நான் அதிகமான ஆத்துமாக்களை ஆதாயம் செய்தேன் என்று என்னை மெச்சிக்கொள்வார்கள் என்று சொல்லி நாம் செய்தால் அந்த நோக்கம் தவறு. அவன் கூட அறியாமல் இந்த காரியங்களை தேவன் இந்த காரியங்களை ரெண்டு காரியங்களை குறித்து நாம் மிக ஜாக்கிரதையாக இருக்கிறோம். பல வருடங்கள் நாம் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். பல வருடங்கள் இயேசுவை நாம் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லலாம். பல வருடமா இந்த திருச்சபையில் அங்கத்தினாரா இருக்கிறேன் சொல்லலாம். ஆனால் தேவன் நியாயத்திற்கும் பொழுது மற்ற எல்லா காரியத்தையும் இதற்கெல்லாம் அந்த உலகத்திலேயே கொடுத்துருவார். ரெண்டு காரியத்தை தான் வச்சு நியாயம் தீர்ப்பார். ஒன்று உள்ளான வாழ்க்கையின், இரண்டாவது ஒவ்வொரு காரியத்தையும் செய்வதற்கு செயல்களுக்கான நோக்கம். தான தர்மம் செய்யறது நல்லது, ரெண்டு நோக்கத்துக்காக செய்யலாம். ஒண்ணு ஏழைகள் மீது பரிதாபப்பட்டு நாம் என்ன பண்ணலாம், செய்யலாம். இன்னொன்று நான் செய்கிற தான தர்மம் மூலமாய் என்னை ஒருவர் மெச்சிக்கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தோடு செய்தால் அந்த நோக்கம் தவறு. அப்படிதான் சொல்லுவோம். ஜெபிக்கிறது நல்லதுதான், ஆனால் மக்கள் காண வேண்டும் என்று நீங்க ஜெபம் செய்தால் மாயக்காரனே என்று சொல்லி சொல்றார். மாயக்காரனே சொல்றார். அப்ப எல்லாவற்றையும் நாம் எடுத்து பார்த்தா நோக்கம் மிக மிக முக்கியம். எதை செய்தாலும் ஒரு நோக்கம். அதனாலதான் பவுல் சொல்றாரு, எதை செய்தாலும் அந்த தேவனுடைய நாம மகிமைக்காக நீங்க என்ன பண்ணிடுங்க, செய்து கொடுக்கிற மகிமை கூட நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். யாராவது நம்மளை பாராட்டுறாங்களா, தேவனுக்கு மகிமை உண்டாகும். அந்த மகிமையை உடனே நம்ம கொடுத்துடணும். அப்ப சிலுவை அது தோல்வியின் சின்னம் என்று உலகம் பார்த்தது. ஆனால் தேவன் சிலுவை எப்படி பார்த்தாரு? வெற்றி சிறந்தார் சிலுவையில். அதனால் நாமும் கூட இந்த உலகத்தில் வெற்றி சிறக்க முடியும். அல்லேலூயா. அவர் வெற்றி சிறந்ததுனால அவர் எல்லாத்தையும் அப்படியே நிர்வாண கோலமாக்கி சிலுவையில் அப்படியே காட்டார். அன்றைக்கு இருந்த எல்லாருடைய காரியங்களை அப்படியே காட்டிட்டார். நம்மள காட்டுற வேதத்துக்கு முன்னாடி போய் நின்னா நாம யாருங்கிறத வேதம் என்ன பண்ணுது, அப்படியே காட்டி மூடி வச்சிடறோம். சில நேரத்தில் என்ன பண்ணிடுறோம், அப்படியே மூடி வச்சிடறோம். காரணம் என்ன? என்ன அப்படியே, ஏன்னா வேதம் நம்மை காட்டுகிற கண்ணாடி. நான் யாருங்கிறது இந்த வேதம் அப்படியே காட்டு. சிலுவை கூட முன்னால நீங்க போனீங்கன்னா நாம யாருங்கிறத சிலுவை என்ன பண்ணிடணும், நமக்கு காட்டணும். அடிக்கடி நம்ம போகணும், அதற்கான ஒரு நேரம் எடுக்கணும். சிலுவைக்கு முன்னாடி போய் ஆண்டவரே நீர் வெற்றி சிறந்தது போல சிலுவையில நானும் கூட என்ன பண்ணணும், இந்த உலகத்துல வெற்றி சிறக்க வேண்டும். முதலாவது சிலுவை தண்டனையின் சின்னம் என்று உலகம் பார்த்தது, ஆனால் தேவன் அதை மன்னிப்பின் சின்னமாய் பார்த்தார். இரண்டாவது சிலுவை பாடுகளின் சின்னமாய் உலகம் பார்த்தது, தேவன் அதை மகிமையின் சின்னமாய் பார்த்தார். மூன்றாவது சிலுவை அவமானத்தின் சின்னமாய் வேதம் பார்த்தது, தேவன் அதை நம்பிக்கையின் சின்னமாய் பார்த்தார். நான்காவது சிலுவை தோல்வியின் சின்னமாய் உலகம் பார்த்தது, தேவன் அதை வெற்றியின் சின்னமாய் பார்த்தார். ஐந்தாவதும் கடைசியுமாக எபிரேயர் 10:19-20 நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 10:19-20. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும். இங்கு நாம் பார்க்கும் பொழுது கடைசியாய் சிலுவையை உலகம் மரண தண்டனையாய் பார்த்தது, ஆனால் தேவன் அதுவே நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கிற ஒரு வழியாய் சிலுவையை பார்த்தார். அல்லேலூயா. மரண தண்டனை, புதிய தண்டனை. இன்றைக்கு கூட மரண தண்டனை இன்றைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருக்கிறாங்க. இந்திய அரசாங்கத்திலும் தெரிவிக்கிறாங்க, உலக நாடுகள் ஐநா சபையிலும் தெரிவிக்கிறாங்க, மரண தண்டனை யாருக்கும் கொடுக்க வேண்டாம். எப்பேற்பட்டவனா இருந்தாலும் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, மரண தண்டனை வேண்டாம். ஒரு பெண்ணுக்கு கூட மரண தண்டனை உத்தரப்பிரதேசத்தில் கொடுத்தாங்க.
பல எதிர்ப்பு தெரிவித்தார். பெண்ணுக்கு ஒரு மரண தண்டனை முதல் முறையாக. ஆனால் 9-10 கொலைகளை அவர் செய்திருந்தார். அப்ப மரண தண்டனையின் சின்னமாய் உலகம் சிலுவையை பார்த்தது. ஆனால் இங்கு ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரைவின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பது அவர் ரத்தத்தினாலாகிய நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. புதிய ஒரு வழியை அவர் உண்டாக்குகிறார். எல்லாரும் கண்களை மூடி அவரை நோக்கி நாம் பார்க்கலாம். இந்த சிலுவை இல்லை என்று சொன்னார் நமக்கு ஒரு புதிய வாழ்க்கை கிடையாது. ஒரு புதிய ஒரு வாழ்க்கை நமக்கு கிடையாது. ஒரு மறுபடியும் பிறக்கிற அனுபவம் கிடையாது. இது சிலுவை என்றால் கழுத்துல நம்ம மாட்டிக்கொள்வதற்கு அல்ல, வீடுகளிலே அதை தொங்க விடுவதற்காக அல்ல, தங்கத்துல செய்து நம்ம போட்டுக்கிறதுனால சிலுவையை குறித்த காரியம் நம்ம வாழ்க்கையில நடந்துறாங்க. சிலுவை தண்டனை சின்னம். நாம் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல இயேசு தண்டிக்கப்பட்டார். சிலுவையானது அது பாடுகளின் சின்னம். நாம் பாடுபட வேண்டிய இடத்துல அவர் பாடுபட்டு நமக்கு மகிமையை தேடி தந்தார். சிலுவை எல்லாரும் முழங்கால் படிடும். யாரும் எங்க பார்க்காதபடி கொஞ்ச நேரம் நம்ம ஒப்படைக்கலாமா? ஆண்டவரே, சிலுவையை குறித்து இன்றைக்கு என்னோடு நீர் பேசுகிறார். என்னோடு கூட நீர் பேசுகிறாயா? நான் யார் என்று நீர் எனக்கு காட்டினீர். தேவன் யார் என்று நான் பார்த்தேன் ஆண்டவரே. ஐயா, நான் உங்களோடு ஒப்புரவாகும்படியாக ஆண்டவரே உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே நீர் அனுப்பி கொடுத்தீர் ஐயா. ஒரு அவமானத்தின் சின்னம் நிர்வாண கோலத்திலே வானத்திற்கும் பூமிக்கு நடுவாய் அவர் தொங்கிக் கொண்டிருந்தார். அவர் ஒருவேளை நினைத்திருப்பார் என்று சொன்னால், பிதாவை நோக்கி வேண்டிருப்பார் என்று சொன்னால், 12 லேகியோனுக்கும் அதிகமான தேவதூதர்கள் வந்து அவரை முழுவதுமாய் ரட்சித்திருக்க அன்றைக்கு சிலுவையில் அடைந்த அத்தனை பேரையும் அக்கினியினால் சுட்டெரித்திருக்க முடியும். ஆனால் அவமானங்களை ஏற்றுக்கொண்டார். என் நிமித்தமாய் அவமானங்களை ஏற்றுக்கொண்டார். என் நிமித்தமாய் அவர் வெட்கத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். எவ்வளவு வெட்கம் நீங்க யோசித்து பாருங்க. சிலுவை தோல்வியின் சின்னமாய் உலகம் பார்த்தது. ஆனால் தேவன் அந்த தோல்வியின் சின்னமாகிய சிலுவையின் மூலமாய் அவர் வெற்றி சிறந்தார். சிலுவை மரண தண்டனைக்கு அது ஒப்பு கொடுக்கப்பட்ட சின்னமாய் உலகம் பார்த்தது. அந்த சிலுவையின் மூலமாய் தேவன் ஒரு புதிய வாழ்க்கையை தந்தார். ஒரு புது வாழ்க்கைக்குள் இன்றைக்கு நாம் பிரவேசித்திருக்கிறோமே, இது நம் மூலமாய் உண்டானதா? சிலுவை மன்னிப்பின் சின்னம். மன்னிப்பை பெற்றிருக்கிறீர்களா? ஒருவேளை மன்னிப்பை நீங்க பெற்றுக் கொள்ளலன்னு சொன்னா இன்றைக்கு மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுங்க. தேவனிடத்துல மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுங்க. அடுத்தவர்களே நீங்க மன்னிங்க. ஒரு மகிமை உங்களுக்கு வேணுமா? அந்த மகிமையை சிலுவையின் மூலமாய் பெற்றுக் கொள்ளுங்க. ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வேணுமா? சிலுவையின் மூலமாய் பெற்றுக் கொள்ளுங்க. வெற்றி வேணுமா? சிலுவையின் மூலமாய் பெற்றுக் கொள்ளுங்க. வாழ்க்கை வேணுமா? புது வாழ்க்கை சிலுவையின் மூலமாய் பெற்றுக் கொள்ளுங்க. என்று சொன்னால் அவர் நம் மீது அன்பு கூர்ந்தார். அவருடைய அன்புக்கு அளவே கிடையாது. அவர் அன்புக்கு அளவே கிடையாது. நாம் கலர்களாய் இருந்த பொழுது அவர் நம்மை தேடி வந்தார். நம் மீது அன்பு கூர்ந்தார். அந்த அன்பை நாம் நோக்கி பார்ப்போம். சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். இயேசுவின் அன்பு எந்தனின் உள்ளத்தை நெருக்கியே
அன்பு கொண்டார். நேசரின் அன்பு எங்களின் உள்ளத்தை நெருங்கியே விடுதே. சிலுவை மேலே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கொண்டார். எல்லாம் நம்ம பார்க்கலாமா? அந்த அன்பை நோக்கி பார்ப்போம். அந்த அண்ணனின் சின்னம், ஆனால் நமக்கோ மன்னிப்பின் சின்னம், அது பாடுகளின் சின்னம். நமக்கோ தேவனதை மகிமையின் சின்னமாய் மாற்றிருக்கிறார். அதை அவமானத்தின் சின்னம். தேவன் நமக்கோ அந்த அவமானத்தின் மூலமாய் ஒரு பெரிய உயர்வை தேவன் பற்றியிருக்கிறார். என்னில் அன்பு கொண்டார். சிலுவை மீது தொங்கிய இயேசு என்றைக்கு நம்மை கரம் பிடித்தாரோ அந்த நாளில் வைத்த அன்பு மனிதனுடைய அன்பு எல்லாம் மாறிப்போய், ஆனால் தேவனுடைய அன்பு மாறவே இல்லை. நான் எத்தனையோ முறை அவரை விட்டு நடந்து போனேன், ஆனால் என்னை அவர் கைவிடவே இல்லை. அந்த அன்பு மாறவே இல்லை. சீசர்களிடத்தில் அவர் எப்படி ஆரம்பத்தில் அன்பு வைத்தாரோ முடிவு பரியந்தம் அதே அன்பு வைத்தார். உங்கள் மீதும் அந்த அன்பு வைத்திருக்கிறார். அந்த சிலுவையை நோக்கி பாருங்கள். சிலுவையின் மூலமாய் தேவன் உங்களுக்கு மன்னிப்பை கொடுக்கிறார், மகிமையை அவர் கொடுக்கிறார், வெற்றியை கொடுக்கிறார், ஒரு புது வாழ்வை அவர் கொடுக்கிறார். திருவிருந்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். யாராவது ஒருத்தர் கேட்ட வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுத்து செபிப்போம். மற்றவர்களோடு நம்மை ஒப்பு கொடுத்து இந்த சிலுவையோடு நாம் ஒப்புரவாகும். நன்றி செலுத்துகிறோம். நாளுக்காக நன்றி அனுப்புகிறேன். அப்பா, இது வந்து பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை கர்த்தாவே, நீ தாமே எங்களை கொண்டு வந்து கர்த்தாவே இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ள முடியாது. நீர் எங்களுக்கு கொடுத்த தருணத்துக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய நிலைமையில் இருந்து கர்த்தாவே, நாங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் கர்த்தாவே துதிக்கும்படியாய் கர்த்தாவே உடைய வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுக்குள்ள வந்ததற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் யார் என்று எங்களுக்கு புரிய வைத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை முழு பொறுப்பெடுத்தீங்க ஆண்டவரே. செய்தியின் பகுதியில் அநேக நேரங்களை நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காய் நன்றி. அவருடைய சிலுவை பாடலை தியானிக்கும்படியாய் நீர் கொடுத்த அந்த தருணத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. போதகரை ஆசீர்வதித்து அவர் மூலமாய் நீர் கொடுத்த அநேக வார்த்தைகளுக்காய் நன்றி. அதை கேட்டு நாங்கள் விட்டுவிடாதபடிக்கு கர்த்தாவே அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய அன்பு ஆண்டவரே எங்களுடைய உள்ளத்தில் ஆண்டவரே ஆழமாய் இருக்கிறபடினால் உங்களுக்கு நன்றி. அப்பா, எங்களுடைய சுயம் சாகட்டும், உம்முடைய சித்த நிறைவேற்ற ஆண்டவரே. எங்களுக்குள்ள இருக்கிறதான ஆண்டவரே பழவைகள் ஒழிந்து எல்லாம் புதியதாகட்டும் கர்த்தாவே. அதே போல கூட திருவிருந்தமுடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அதை எங்களை தியானிக்கும்படியாய் நீ கொடுத்த வார்த்தைகளுக்காய் நன்றி. அதை தியானித்து நாங்கள் எடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அப்படியே நாம் திருவிருந்தினால் பயபக்தியாய் நாம் இருப்போம். யாரும் பேசாதபடிக்கு வரிசையாய் நான் ஸ்நானம் எடுத்தவர்கள் வரிசையா உட்காருங்க. எடுக்காதவங்களும் பரவாயில்ல, நீங்க உட்காருங்க, நான் பார்த்து கொடுக்குறேன். யாரை எடுத்து போகக்கூடாது. நான் ஸ்நானம் எடுத்தவர்கள் திருவிருந்திற்கு நீங்கள் ஆயத்தமாகுங்க என்று சொன்னால், இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணவில்லை என்று சொன்னால் நித்திய ஜீவன் இல்லை என்று சொல்லுகிறார். எழுத்தின்படியாய் பரலோகத்துக்கு நம்ம போக முடியாது. அப்படி இதில் பிரவேசிக்கணும்னு சொன்னா பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் தான் இதில் பிரவேசிக்க முடியும். ரட்சிப்பின் நிச்சயத்தை உடையவர்கள் தான் இதில் பிரவேசிக்க முடியும். பரிசுத்தமான ஜீவியத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள் ஒப்பு கொடுத்து நீங்கள் தவறி இருக்கலாம். ஆனால் தேவன் மன்னிக்க தயவிருத்தவர். அவர் மன்னிக்கிறார் என்றதுனாலே நம்ம தொடர்ந்து செய்யாதபடிக்கு பாவத்திற்கு ஒரு முடிவை நாம் உண்டு பண்ணி தேவனோடு கூட அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். ஆனால் இப்பொழுதோ எல்லா ஜனங்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். அறியாமல் உள்ள காலங்கள், அறிந்தோ தெரியாமலோ நீங்கள் செய்த காரியங்களுக்காய் குற்ற மனசாட்சி பாதிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சத்தியத்தை அறிந்த பிறகு முழு மனதாய் நாம் பாவம் செய்வோமானால் மறுபடியும் குமாரனை சூழ்நிலை சாக்கிரதை. அதனால் ஒரு பாவ மன்னிப்பு நிச்சயத்தோடு கூட ஒரு பயபக்தியோடு கூட திருவிருந்திலே நாம் பங்கு பெறுவோம். எல்லாரும் ஜெப சிந்தையோடு கூட இருப்போம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும் அவங்க வாசிப்பாங்க.
வாசிக்கும் பொழுது எல்லாரும் கவனமாய் அந்த வசனத்திற்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து திருவந்துக்குள்ளாய் நாம் கடந்து போயதோ ஒவ்வொரு முறை வாசிக்கிறதுன்னு நினைக்காதீங்க. நம்மை ஆராய்ந்து பார்த்து திருவிருந்திலே கொண்டு வருவோம். தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 கொரிந்தியர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 23 முடிய. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கட்டத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பிறகு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமரும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்திலே புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ண கடவன். எண்ணத்தினால் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதனால் தனக்கு ஆக்கிரை திருப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இதனிடத்தும் உங்களை அநேகர் பலவீனரும் வியாதிகளுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்துடைய ஆக்கிரைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரை, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். நீங்கள் ஆக்கிரைக்கு எதுவாய் கூடி வராதபடிக்கு ஒருவனுக்கு பசியாக இருந்தால் வீட்டில் சாப்பிடுகிறவன் மற்ற காரியங்களை நான் வரும்போது திட்டம் பண்ணுவேன் என்பதே. ஆமென். இந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். ஒருவேளை வியாதிக்கு பலவிதமான காரணங்கள் உண்டு. அதுல ஒரு காரணம், துணிகரமாய் அபாத்திரமாய் பாவத்தோடு கூட திருவிருந்தில் பங்கு பெற்றால் வியாதி வரும். தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் அடுத்தது மரணம் வரும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நான் சொல்லல. அதனால நாம திருவிருந்து இருக்கும் பொழுது நம்மை நாமே சோதித்தறிந்து அதன் பிறகு நாம் திருவிருந்திலே பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால், இந்த திருவிருந்து பிரபு தேவனுடைய இந்த ஆபோஜனம் அவருடைய பாடு மரணங்களை நமக்கு தெரிவிக்கிற சிலுவையில் இன்றைக்கு நாம் தியானித்தது போல சிலுவையில் அவர் தண்டிக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார், தோல்வி என்ற சின்னத்திலே அவர் அடிக்கப்பட்டார், மரணம் அதை நமக்காக ஏற்றுக்கொண்ட, எல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த சிலுவை அந்த திருவிருந்திலே நாம் தேவனுடைய பாடு மரணங்கள், இயேசு கிறிஸ்துடைய பாடு மரணங்களை நாம் நினைவு கூற வேண்டும். அடுத்தது கர்த்தருடைய பிள்ளையுடைய ஐக்கியத்தை நாம் நினைவு கூற வேண்டும். திருவிருந்தும் போது அவருடைய சரீரம், கிறிஸ்து தலையா இருக்கிறார், நாம் எல்லாம் அவயவங்களாய் இருக்கிறோம். எல்லா அவயவங்களும் இணைந்திருந்தாதான் அது சரீரம். ஒரு சில அவயவங்கள் இல்லைன்னு சொன்னா அது சரீரம் சொல்ல முடியாது. அது அங்க வீணம் சொல்லுவாங்க. ஏதோ ஒரு அங்கம் குறைந்து, அப்படி திருச்சபையில கூட எல்லாரும் நாம் இணைந்திருக்கும் பொழுதுதான் அது ஐக்கியம். எல்லாரும் ஐக்கியப்படும் பொழுதுதான் இந்த திருவிருந்திலே நாம் பங்கு பெற முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளோடு இருக்கிற ஐக்கியத்தை நாம் எந்த அளவுக்கு நாடுகிறோம், எந்த அளவுக்கு இதை நம்ம மேன்மைப்படுத்துறோம், எந்த அளவுக்கு நாம் ஐக்கியத்தில் வரும்பொழுது எல்லாரோடு நாம் உறவு எப்படி இருக்கிறது, இந்த ஐக்கியத்தை குறித்து சற்று நாம் ஆராய்ந்து பார்க்கிறோம். அடுத்தது இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகையை நாம் திருவிருந்தின் மூலமாய் நினைவு கூற வேண்டும். அவர் ஒரு தரம் வந்தார், பாடுபடுகிறவராய் இந்த உலகத்திலே தாழ்மை ரூபம் எடுத்து, அடிமையின் கோலம் எடுத்து, மனுஷகுமாரனாய் இந்த உலகத்திலே அவர் ஒரு முறை வந்தார். ஆனால் 2வது முறை வரும் பொழுது அவர் பாலகனாய் வரப்போவது கிடையாது, ஏழை கோலம் எடுத்து வரப்போவது கிடையாது. ராஜாதி ராஜாவாய் அண்ட சராசரங்களை படைத்தவராய் அவர் தூதர் ஆயிரமான தூதர்களோடு கூட அவர் வரப்போகிறார். அவரை சந்திக்க நீ ஆயத்தமா? இந்த கால வேளையில அந்த கேள்வியை கேட்டுப்பாரு. இன்றைக்கு ஒரு வேளை வந்தால் என் காரியங்கள் எல்லாம் சரி செய்யப்பட்டிருக்கிறதா? மனிதர்களோடு சரி செய்ய வேண்டிய காரியங்களை நான் சரி செய்திருக்கிறேனா? தேவனோடு நான் சரி செய்ய வேண்டிய காரியங்களை நான் சரி செய்திருக்கிறேனா? அல்லது எல்லாத்தையும் நான் அப்படியே வெண்டிங் வச்சிருக்கிறேனா? சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். அவர் எப்போ வருவோம்னு சொல்லல. நான் திருடனை போல வரேன்னு சொல்லியிருக்கார். எப்ப வேணா வரலாம், அடுத்த வினாடி கூட வரலாம். அப்போ அந்த 2வது வருகைக்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? சற்று நாமே ஆராய்ந்து பார்ப்போம். எல்லாரும் நாம் செப நிலைமையில் இருப்போம்.
அவருடைய பாடு மரணங்களை நாம் நினைவு கூறுவோம். கர்த்தருடைய பிள்ளைகளோடு ஐக்கியத்தை நாம் மேன்மைப்படுத்துவோம். தேவன் ஐக்கியத்தை விரும்புகிறார். சபையில் பூலோகத்தில் இருக்கிற ஐக்கியத்தை அவர் விரும்புகிறார். பூலோகத்திலே ஒரு பரலோகத்தின் மகிழ்ச்சியை அவர் தர விரும்புகிறார். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனதுன்னு சொல்றார். அங்க ஒரு மகிழ்ச்சி உண்டு, பேரானந்தம் உண்டு, ஒரு அபிஷேகம் உண்டு. அவரை சந்திக்க நீ ஆயத்தம். இன்னைக்கு சொன்னது போல 2 காரியங்களை வைத்து தேவன் நியாயம் தீர்ப்பார். நம்முடைய உள்ளான அந்தரங்க வாழ்க்கை, யாரும் பார்க்காத பொழுது ஒரு அறை வீட்டிலே நான் எதை பார்த்து கொண்டிருக்கிறேன், எதை செய்து கொண்டிருக்கிறேனோ அதுதான் நான் உண்மையான மனிதன். மற்றவர்களுக்கு முன்பாக நான் செய்வதெல்லாம் போலியான வேடம். நான் என் அந்தரங்க அறையிலே நான் செய்கிறது தான் நானாய் நான் இருக்கிறேன். அந்தரங்கத்தில் தேவனை மகிமைப்படுத்தி வாழ்கிறேனா, அல்லது தேவனை நான் மறுபடியுமாய் நான் சிலுவையிலே அறைந்து கொண்டிருக்கிறேனா? சற்று நம்மை நாமே இந்த காலை வேளையில கேட்டு பார்க்கிறோம். 2வது, நம்முடைய செயல்களை வைத்து தேவன் நம்மை நியாயம் தீர்க்க போவது கிடையாது. அந்த செயல்களுக்கு பின்னால் மறைந்திருக்கிற நோக்கத்தை வைத்து தேவன் நம்மை நியாயம் தீர்க்க போகிறார். என்ன நோக்கத்திற்காக நாம் செய்கிறோம் என்பதை தேவன் அதை பார்க்கிறார். நம்முடைய நோக்கம் சரியா இருக்குன்னு சொன்னா தேவன் அதை அங்கீகரிப்பார். இந்த காலை வேளை நம்மை அர்ப்பணிக்கலாமா? இந்த திருவிருந்திற்கு 2 நிமிடங்கள் மௌனமாயிருந்து நம்முடைய அந்தரங்கமான காரியங்களை நாம் சரி செய்யலாமா? யாரும் பார்க்காத போது மொபைல்ல எதை பார்த்துட்டு இருக்கிறீங்க? யாரும் பார்க்காத பொழுது அந்தரங்கமான இடத்துல எதை குறித்து நாம் பேசி கொண்டிருக்கிறோம்? எதை டிவியில நாம பார்க்கிறோம்? அரட்டை அடிக்கும் போது எதை குறித்து நாம் அரட்டை அடிக்கிறோம்? சற்று நம்முடைய அந்தரங்கங்களை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாம். அது வெளியரங்கமான கோலமாக்குனாரா சிலுவையில்? நாம யாரா இருக்கிறோங்கிறத அப்படியே சிலுவை நமக்கு காட்டிடுச்சு. இந்த சிலுவையில் இந்த நாள்ல நம்மை ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, என் அந்தரங்க வாழ்க்கையை நீர் பசுத்தப்படுத்தும் ஐயா. என் அந்தரங்க வாழ்க்கைக்கும் நீர் தேவனாய் நீர் மாறுவீராக ஆண்டவரே. ஏதோ வெளிப்புறமான தோற்றத்திற்கு மட்டும் நீர் தேவன் அல்ல ஆண்டவரே. அந்தரங்க மனிதன் முகத்தை பார்க்கிறான் தேவனோ இருதயத்தை அவர் ஆராய்ந்து பார்க்கிற தேவன். இருதயத்தை நாம் ஒப்படைக்கலாமா? நம்முடைய செயல்களை அல்ல, நோக்கத்தை தேவன் பார்க்கிறான். என் நோக்கம் சரியா இருக்கட்டும் ஆண்டவரே, நாம் ஒப்படைப்போம். 2 நிமிடங்கள் மௌனமா இருந்து தேவனோடு ஒப்புரவாக வேண்டிய காரியத்தை தேவனோடு ஒப்புரவாகுங்க. மனிதர்களோடு ஒப்புரவாக வேண்டிய காரியத்தை மனிதர்களோடு ஒப்புரவாகுங்க. அதன் பிறகு நாம் திருவிருந்திற்கு நாம் கலந்துவோம். திருவிருந்திற்கு நம்மை தேவன் ஆயத்தப்படுத்தும்படியாக எல்லாரும் இந்த நேரத்துல எந்த காரியத்தில் ஒப்புரவானீர்களோ தேவன் அதை அறிந்திருக்கிறார். இந்த தேவன் இரக்கங்களின் தேவன், மன்னிக்கிறதற்கு தயவிருத்தவர். நம்முடைய தகுதியினால இந்த திருவிருந்தில் நம்மளால பங்கு பெறவே முடியாது. தேவன் நம்மை தகுதிப்படுத்தலன்னு சொன்னா நாம் இதில் அபாத்திரமாய் நாம் இருப்போம். திருவிருந்தை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் இந்த அப்பத்திற்காக, திராட்சை ரசத்திற்காய் அவருடைய சரீரம் நமக்காய் பிற்கப்பட்டது, அவருடைய ரத்தம் நமக்காய் சிந்தப்பட்டது. இதற்காக இன்றைக்கு நம்மத்தில் வந்திருக்கிறதான பிஓஎம்லிருந்து வந்திருக்கிறதான மிஷினரி அருமையான தேவநேசிக்கு அக்கா அவங்க இருக்கிறாங்க. அவங்க இந்த திருவிருந்திற்காய் அவங்க ஜெபிப்பார்கள். நம்ம ஜெப நிலைமையில நாம் இருப்போம். எல்லாரும் ஜெப நிலைமையில இந்த வேலையிலே எங்களை ஆண்டவரே உடைய சரீரமாகிய ஆண்டவரே எங்களுக்காக பெற்றுவிட்ட ஆண்டவரே அந்த சரீரத்தையும் ஆண்டவரே நீக்காக சின்னப்பட்ட அந்த ரத்தத்தை பரிசுத்த ரத்தத்தை நாங்கள் பாண்டம் ஆண்டவரே எண்ணெய் எங்களுக்கு தகுதிப்படுத்துவோப்பா.
நாங்கள் தகுதியற்றவர்களை கத்தாவே அண்ணால முந்திய திருவிழத்தினாலே எங்களை கழுவி இந்த வேலையிலே கத்தாவே அது தகுதி உள்ளவர்களாக நீங்கள் எங்களை மாற்ற வேண்டுமா எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே எங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி ஆண்டவரே ஆத்மா எண்ணங்கள் நாங்கள் ஆண்டவரை வளர்ச்சி பெற ஆண்டவரே எங்களுக்கு உதவியா இருக்க கர்த்தர் கிருபை தாங்க அர்ப்பணிக்கிறோம் இயேசு நாமத்திற்கு இதாவது ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காய் பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். உங்கள் மத்தியில அப்பமும் திராட்சை ரசமும் உங்கள் மத்தியில கொண்டு வரும் பொழுது நீங்கள் கண்களை திறந்து, இந்த கொரோனா காலகட்டங்கள்ல நாம கப்பில் தான் கொடுக்குறோம், கப்பில் திராட்சை ரசம் இருக்கும், மேல அப்பம் இருக்கும், ரெண்டுத்தையும் வாங்கி வைத்து கொள்ளுங்க, உடனடியா யாரும் சாப்பிடாதீங்க. எல்லாருக்கும் கொடுத்த பிறகு ஸ்தோத்திரம் பண்ணி அப்பத்தை பிசித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணுவோம் சொல்லும் பொழுது அப்ப நீங்க எல்லாரும் நாம சேர்ந்து ஒன்றாய் நம்ம பிசித்து நாம் பானம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்ணத்திலவன் ஓங்கி அறைய சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார். கண்ணத்திலவன் ஓங்கி அறைய சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார். அந்த பிலாத்தும் கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகிறார். அந்த பிலாத்து கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகிறார். எழுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து தலை போடி இயேசு குருசை சுமந்தே என் நேசர் கொண்டதாமலையின் மேல் நடந்தே ஏறுகின்றார். நெஞ்சும் மேலத்தான் ஈட்டி எடுத்தே நெஞ்சை பிளந்தார் கொடுமை. நெஞ்சும் மேலத்தான் ஈட்டி எடுத்து நெஞ்சை பிளந்தார் கொடுமை. ரத்தமும் நீரும் ஓடி வருவே ரட்சகரை நோக்கியே பார். ரத்தமும் நீரும் ஓடி வருதே ரட்சகரை நோக்கியே பார். ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து தலை போடே. என் இயேசு குருசை சுமந்தே என் நேசர் கொல்கதா மலையின் மேல் நடந்தே ஏறுகின்றார். இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை நேசித்து வா குருசெடுத்தே. நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை நேசித்து வா குருசெடுத்தே. ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து கலை போடே.
அப்படி இல்லாத பட்சத்துல நம்ம எல்லாரும் சேர்ந்து நமக்காய் பிற்கப்பட்ட சரீரத்திற்காய் சிந்தப்பட்ட ரத்தத்திற்காய் நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் அப்பத்தை பிட்டு திராட்சரசத்தை நாம் பானம் பண்ணுவோம். ஜப நிலைமையிலே நாம் இருப்போம். இன்னும் அப்பமும் திராட்சரசமும் இருக்கிறது. எதை காட்டுகிறது என்று சொன்னால், இன்னும் இந்த மந்தைக்குள் வராத அநேக ஆடுகள் இன்னும் இருக்கிறது. இன்னும் ஞானஸ்நானத்திற்கு ஒப்புக்கொடாமல் இன்னும் அநேகர் இருக்கிறீங்க. சீக்கிரமாய் நீங்கள் தேவனுடைய கட்டளைக்கு ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானம் எடுத்து இந்த பசுத்த பந்தியில் பங்கு பெறும்படியாய் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் இந்த சபையில் இல்லாமல் வெளியில் அநேக ஆடுகள் இருக்கிறது. இன்றைக்கு நாம் 99 ஆடுகள் அன்றைக்கு மெய்ப்பனுக்கு இருந்து ஒன்று இல்லைன்னு தான் அந்த மெய்ப்பன் கவலைப்பட்டு போனான். ஆனா இன்றைக்கு ஒன்றுதான் திருச்சபையில் இருக்கிறது, 99 காணாம போயிருக்கு. இந்த நிலைமையில நாம் எப்படிப்பட்ட ஒரு ஆத்ம தாகத்தோடு நாம் பணி செய்ய வேண்டும் சற்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். அவர்களை நாம் கொண்டு வரும் பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாய் அது மாறும் என்று வேதம் சொல்லுகிறது. இதனால் திருவிருந்திலே பங்கு பெறுவதற்கு தேவன் நம்மை தகுதிப்படுத்தி பங்கு பெற உதவி செய்தபடியால் எல்லாரும் தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்படியே நாம் செம்ம நிலைமையில் இருப்போம். நாள் ஆராதனை தேவன் தொடக்கம் முதல் முடிவு பரியந்தமாய் தேவன் பொறுப்பெடுத்து நம்மை நடத்தினார். தேவனுடைய இயேசு கிறிஸ்துடைய சிலுவையை குறித்து இந்த நாளிலே நாம் தியானித்தோம். சிலுவை உலகத்தின் பார்வையில் தண்டனையின் சின்னமாய் இருந்தது. ஆனால் தேவனுடைய பார்வையில் அதுதான் ஒரு மன்னிப்பின் சின்னமாய் இருந்தது. உலகத்தின் பார்வையில் சிலுவை பாடுகளின் சின்னமாய் இருந்தது. தேவனுடைய பார்வையில் அதுதான் மகிமையின் சின்னமாய் இருந்தது. உலகத்தின் பார்வையில் சிலுவை அவமானத்தின் சின்னமாய் இருந்தது. தேவனுடைய பார்வையில் அந்த அவமானத்தின் மூலமாக தான் தேவன் நம்மை ஒரு உயரத்திலே தேவன் நம்மை கொண்டு வந்து தேவன் நம்மை வைத்தார். சிலுவை மரணத்தின் சின்னமாய் இருந்தது. தேவன் அதன் மூலமாய் ஒரு புதிய வாழ்வை நமக்கு கொடுத்தார். அந்த சிலுவையை நாம் நினைத்துக் கொள்வோம். திருவிருந்து ஆராதனை தேவன் பொறுப்பெடுத்தார். கடைசியாக நம்ம வந்திருக்கிறதான பிளஸிங் குட் மிஷன்ல இருந்து ஊழியர் விநாயகம் டேவிட் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவர் செபித்து இந்த நாளிலே தேவன் இந்த கடைசி செபத்தை அவர்கள் ஏறெடுப்பாங்க. எல்லாரும் நாம் செப நிலைமையில நாம் இருக்கிறோம். பிதாவே, நம்முடைய ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நாள் ஆராதனைக்காக நமக்கு நன்றி சொல்கிறோம். இன்னொரு நாள் ஆண்டவரே உங்களுடைய சிலுவை குறித்து தியானிக்கிறேன். உதவி செய்து ரட்சிக்கப்படுகிற எங்களுக்கும் அது தேவ பலனா இருக்கிறது. உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தியாகத்திற்காக அந்த ஆண்டவர் கடந்த அன்பிற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் இருக்க வேண்டிய இடத்துல ஆண்டவரே நீர் எங்களுக்காக மறித்தீரே, அடக்கம் பண்ணப்பட்டீரே, எழுந்தீரே. அதற்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அதை நினைவு கூறும்படியாக இந்த திருவிருந்திலே கூட பங்கு பெற உதவி செய்து ஆண்டவர் எங்களுக்காக பிடிக்கப்பட்ட உண்மை ஆண்டவரே, நாங்கள் மகிமையோடு கூட இன்னமாய் இந்த உலகத்தில் ஆண்டவரை சாட்சியா ஜீவிக்க இந்த புதிய உடன்படிக்கையினுடைய எங்களுக்கு உதவி செய்ய முடியாது நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, இந்த பொல்லாத உலகத்திலே பாவ உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தில் புரியவர்களாய் இல்லாதபடிக்கு கர்த்தாவே, நாங்கள் சரீரத்துக்குரியவர்களாய் இல்லாதபடி ஆவிக்குரியவர்களாக எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் கர்த்தாவே நீர்களை காண்கிறீர், பார்க்கிறீர் என்று சொல்லி நல்ல ஒரு முதிர்ச்சியான அனுபவத்திலே கர்த்தாவே பரிசுத்தாவே அவர்கள் ஒவ்வொருவரையும் நடத்த வேண்டுமாறு வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொருவரையும் அறிந்திருக்கிறீர், அழைத்திருக்கிறீர், ஆசீர்வதித்திருக்கிறீர். இன்னும் உமக்கு செய்ய வேண்டிய காரியங்களில் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். அபிஷேகத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உலகத்தில் இருக்கிறவர்களும் எங்களில் இருக்கிற ஆகவே அந்த பெரிய தேவனை நாங்கள் இன்னும் அறிந்து கொள்ள முடியாது, புரிந்து கொள்ள முடியாது, கீழ்ப்படிந்து உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றி ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லாருடைய ஆண்டவரே தேவைகளை சந்தித்தர முடியாது தேவைகளை சந்திக்க வேண்டுமா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம்.
நாட்கள் பொல்லாதவர்களானதால் அந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். இந்த கிருபை இன்னும் உணர்ந்து புரிந்து முன்னேறி செல்ல முடியும் ஒவ்வொருக்கும் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இது கடைசி காலமா இருக்கிறதுனால எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி கட்சிக்கிற விசுவாசம் சுற்றி திரிகிறது. ஆண்டவரே, நாங்கள் காண்கிறோம் கர்த்தாவே, அவனுடைய வலையில விழாதபடி நாங்கள் விசுவாசத்துல பலன் கொண்டு ஆண்டவரே விசுவாசத்துடைய கேடகத்தை பற்றி கொண்டு அவனை எதிர்த்து நிற்கத்தக்கதான இவருடைய விசுவாச வாழ்க்கையில இன்னும் ஒரு படி முன்னேறும்படி ஆண்டவரை உதவி செய்ய இன்னும் நாங்கள் ஆண்டவரே அப்பா பாலை உண்ணுகிறவர்களா இல்லாதபடி ஆண்டவரே மாம்சம் உண்ணுகிற திடகாத்திரமான நபர்களாக முன்னேறி செல்லும்படி நீர் எல்லாருக்கும் கிருபை பாராட்டுவதாக ஆண்டவரே. இந்த சபையினுடைய வளர்ச்சிக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அநேக ஆடுகள் சமூகத்துல ஆண்டவரே மந்தையில வர வேண்டுமே உங்களுடைய ஆண்டவரே அந்த பெரிய மெய்ப்பராக இருக்கிறது மெய்ப்பலை ஆண்டவரே மேய்க்க முடியாது அடுத்து வர வேண்டும். வாசலா இருக்கிறவங்க வாசலில் வர வேண்டும். கர்த்தர் தாமே எல்லா ஆண்டவரை விசுவாசிகளை பயன்படுத்த முடியாது வேண்டிக் கொள்கிறாங்க. அப்பா, எல்லா விதமான சுயநலமான காரியங்கள், வேலை பிரச்சனை, குடும்பம் இதன் மேலேயே ஆண்டவரே இன்னும் ஆண்டவரை முன்னேறி செல்லாதபடி ஆண்டவர் அதோடு கூட ஊழியத்தை செய்து அதனால வருகிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை காணும்படி ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேண்டுமா? கர்த்தரின் ஆசீர்வாதம் சபை பெருகி வழியட்டும், புதிதாக கட்டப்படட்டும், இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்க வேண்டுமா? ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவரோடு கிருபையா இருங்க. ஆண்டவரே, பிரச்சனை கஷ்டங்கள் எல்லா காரியங்களிலிருந்து விடுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு பெரிய விடுதலை தருவீராக, ஒரு பெரிய ஆசீர்வாதம் தருவீராக. ஆண்டவரே, ஆலயத்தில் இருக்கும் பொழுது இருக்கிற சந்தோஷம் எப்பொழுது ஆண்டவரே எல்லாரோடும் எல்லா நிலைகளிலும் இருந்து உங்க மையப்படுத்தி உதவி செய்கிறார். அப்பா, நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். நாளுடைய செய்தின்படி சிலுவையும் ஆண்டவரே எவ்வளவு மேன்மையும் பெரிதாக இருக்கத்தக்கதாக சிலுவைக்கு எப்பொழுது நோக்கி பார்த்து நாங்கள் பிரகாசம் அடைந்து உதவி செய்கிறார்கள். நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வாதம் தொடக்கம் முதல் மொட்டமாக ஆசீர்வதித்தீர் ஆண்டவரை. சிறுவர் பெரியவர் வாலிபர் வயதுவர் எல்லாரும் மீதும் அபிஷேகம் ஆண்டவரை அதிகமாக தங்க வேண்டும் என்று சொன்னோம். ஆண்டவரே, பலத்தினாலும் இல்ல பராக்கிரமம் ஆவியினால் ஆகவே அந்த ஆவியினால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாள் நடத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். வாரத்தில் ஆசீர்வதிக்கிறார்கள். வேலைகளை ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும், பிள்ளையுடைய படிப்புகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எல்லாருடைய பக்திக்குரிய வாழ்க்கை ஒருபோது ஆண்டவரே வருகிற வாரத்துல குறைந்து விடாதபடி முன்னேறி செல்லும்படி பாதுகாப்பாக இருக்க ஆண்டவரே நீர் தூதரை வைத்து பாதுகாத்துக் கொள்ள முடியாது. ஆசீர்வதிங்க. ஊழியர்களை நீ பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு இருக்கிற திட்டமும் தரிசனமும் நோக்கமும் நிறைவேற ஆண்டவர் எல்லாரும் ஒத்துழைப்பு முன்னேறி சென்று ஆண்டவரே விரிவாக்கப்படி நீ உதவி செய்ய வேண்டும் சொல்லி ஜெபிக்கிறோம். தரமான ஆத்மாவை தரப்போகிறதற்காக கிருபை செய்கிறதற்காக அன்றையோடு கூட ஸ்தோத்திரம். எல்லாம் துதி கனமாயும் உமக்கே செலுத்தி இயேசு நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். துதி கனமாகி மகிமையுமக்கே ஓ எல்லாம் ஓ எல்லாம் துதி கனமாகி மகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா ஸ்தோத்திரம் சுமந்த ஒரு